நன்றி. நேரில் பார்த்திருந்தால் கூட இவ்வளவு பேரை ஒரே முகத்தில் என்னால் பார்க்க முடியுமான்னு தெரியல. அழைத்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனா நீங்க அழைத்து எனக்காக கிடைத்திருக்கக்கூடிய அந்த மின்னஞ்சலில் கொடுத்திருந்த சில விஷயங்களிலிருந்து நான் மாறுபட்டு நிற்கிறேன் அப்படின்னு தான் என்னுடைய பதிலும் வந்தது. Discover the teacher in you. And the whole lecture is going to be bilingual because we may be very efficient and proficient and very fluent in English. எல்லாமே மிக அழகாகவே நம்மால் பேச முடியும், யாருக்கும் புரியாது என்று எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆனாலும் கூட ஒரு ஐயோ என்ற வார்த்தையாவது தமிழில் சொன்னால்தான் அப்படியே அண்ணாந்து பார்ப்போம். ஏன்னா உணர்வு ரீதியாக நம்மோடு ஒட்டி போவது அது மட்டும்தான். என்ன காரணம் அப்படின்னா, அம்மாவின் கர்ப்பப்பைக்குள் இருக்கும் பொழுது அவள் எந்த மொழியால் நம்மிடம் பேசினாளோ, எந்த தன்னுடைய அச்சங்களையும் தன்னுடைய அபிலாஷைகளையும் எந்த மொழியால் யாருக்கும் தெரியாமல் மனதுக்குள் அந்த மொழியால் நம்மிடம் பேசிக்கொண்டே இருந்தார்களோ, அவர்கள் பேசும் பொழுது கேட்ட ஒற்றை நபராக நாம் மட்டும்தான் இருந்திருப்போம். அதுதான் தாய்மொழி. பிறந்து வந்ததற்கு அப்புறம் ஒரு தாய் நம்மிடம் பேசிய மொழி அல்ல, அவள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நம்மோடு அவள் உரையாடிய ஒரு மொழி. அது உணர்வு ரீதியாக ஒரு தொப்புள் கொடி பந்தமாக நம்ம அத்தனை பேரையும் இணைக்கும். அதனால நான் 2 மொழிகளையும் பயன்படுத்துறேன். மை மதர் டங் விச் இஸ் தமிழ் அண்ட் மை அதர் டங் விச் இஸ் இங்கிலீஷ். ஸோ இரண்டையும் சேர்த்து தான் பயன்படுத்த போறேன். என்ன காரணம், எனக்கு அதை பயன்படுத்த தெரியுமா என்பதல்ல முக்கியம். என்னால் எந்த அளவு இந்த வரக்கூடிய 1.5 மணி நேரத்தில் 4.5 மணி வரைக்கும் உங்களை எத்தனை பேரை என்னால் தொட முடியும், எத்தனை பேரை என்னால் எழுப்ப முடியும். உறங்குகிற நிலைமை அல்ல, உறங்குகிறோமா விழித்திருக்கிறோமா என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மை எத்தனை பேர் விழித்தெழ வைக்க முடியும். நான் தான் தலைப்பு கொடுத்தேன், டிஸ்கவர் த டீச்சர் இன் யூ. இன்வென்ட்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. பிஷப் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார், டிஸ்கவர் த டீச்சர் இன் யூனா உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக நமக்குள்ளேயே இருக்கிறார்கள். இப்ப என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் இருக்கும் விஷயம் தெரியாமல் we would have covered the teacher. இப்ப என்ன பண்ண போறோம்னா we are going to uncover, thereby discover the teacher. அதுதான் பண்ண போறோம் நம்ம. எது புதியதாக உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுப்பதற்காக இல்லை, உங்களை விட வயதில் முதிர்ந்த ஒரு நபராக இருப்பதால் 35 ஆண்டு காலம் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தமேனால் அதிலிருந்து நான் பெற்ற அந்த அனுபவ உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவ்வளவுதான். அது இந்த காலத்திற்கு பொருந்துமா அந்த காலத்திற்கு பொருந்துமாங்கிற கேள்விகள் எங்கேயுமே இல்லை. நிரந்தரமான உண்மைகள், நிதர்சனங்கள் எல்லா காலத்திற்கும் பொருந்தும். நாம் நின்று பார்க்கக்கூடிய கோணங்கள் தான் வேறே தவிர என்றைக்கும் உண்மை உண்மையாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு மரம் மரமாகத்தான் இருக்கும். மரத்தை விட்டு எவ்வளவு தூரத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதை பொறுத்தது மரம் உங்களுக்கு எப்படி காட்சியளிக்கிறது என்று, எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது அது எப்படி உங்களுக்கு காட்சியளிக்கிறது என்று. ஆனால் மரத்தை பார்க்கும் பொழுது அது மரமாக மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் உண்மையும் கூட. இப்ப இந்த உண்மையை பல கோணங்கள்ல பார்ப்பதற்கு முன்னால ஆசிரியர்கள் கிட்ட நான் சில உண்மைகளை உங்ககிட்ட நான் சொல்ல போறதுல, உங்களை பற்றிய உண்மைகளை நீங்களே தெரிந்து கொள்வதற்காக சில கேள்விகளை மட்டும்தான் நான் முன்னால வைக்க போறேன். Fortunately, we are all in a very private ambience. Each one is at home front. மீறி போனா ஒரே அறையே 2 பேர் இருக்கலாம், அவ்வளவுதான் முடியும். மற்றபடி மிக தனிமையாக தனித்துவமாக எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். எப்பொழுது ஆனாலும் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது அழைத்தார்கள், யாராவது பேச போகிறார்கள் அப்படின்னா பக்கத்துல ஒரு குறிப்பேடு இல்லாமல் போவது ஒரு ஆசிரியருக்கு அழகு அல்ல. ஒரு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டுமே அல்ல, கையில ஒரு பேனாவும் ஒரு நோட்டு புத்தகமும் யார் பேசுகிறார்கள் என்றாலும் என் கைவசம் கண்டிப்பாக இருக்கும். இப்பவும் என் கைவசம் ஒண்ணு வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஏதாவது மிகவும் என்னை இன்னும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தூண்டக்கூடிய கேள்விகள் இருக்குமே, ஆனால் எழுதி கொள்ள வேண்டும் என்று. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா முடிக்கும் பொழுது நம்ம அதற்கு திரும்பி வரப்போறோம். எல்லாரும் ஆசிரியர்கள் அப்படின்னு தெரிந்துதான் எடுத்திருக்கோம். இந்த வேலையை பூரணமாக புரிந்து கொண்டு இதனுடைய பளு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், இதனுடைய பொறுப்பு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அதை நான் வேதனைன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், செய்யக்கூடியதை தியாகம் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். பூரணமாக புரிந்து பொறுப்போடு நாம் ஏற்றுக்கொண்ட இந்த பணி முதலாக உங்களை நேர்முக தேர்வுக்காக அழைத்த போது, when you were asked to appear before an interview board, how ready you were, how prepared you were, how anxious you were, how concerned you were. அதே எண்ணத்தோடு இன்று வகுப்புகளுக்கு போகிறீர்களா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. இன்று அப்படின்னா இந்த சூழலில் 31ஆம் தேதி ஆஃப் ஜூலை 2020 அல்ல நான் சொல்றேன். இன்றுனா நீங்க கடைசியாக போன வகுப்பாக இருக்கலாம், இனி வரக்கூடிய வகுப்பாக இருக்கலாம். 10 வருடம் அனுபவம் இருக்கக்கூடிய ஆசிரியர் அப்படின்னா இத்தனை நாட்கள் நீங்கள் போன வகுப்பாக இருக்கலாம். என்னுடைய முதல் கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் ஆம் என்று எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், கூச்சமும் இல்லாமல், சலனமும் இல்லாமல்
பொய் கலக்காமல் உங்களால் சொல்ல முடியுமே ஆனால், I always go to every one of my classes, even if the subject gets repeated year after year after year. I have never been to any of my classes without getting adequate preparation. அதுவும் எது மாதிரி நான் சொல்றேன், நேர்முக தேர்வுக்கு when you appeared before a panel of educators, when you appeared before a panel of scholars, how anxious you were, how concerned you were, how prepared you were. எந்த அளவுக்கு ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதற்காக ஆனியோ மார்க்கில் நிற்கக்கூடிய அந்த வீரனுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை படபடப்பும் அத்தனை உற்சாகமும் ஒவ்வொரு வகுப்புக்கும் போகும் பொழுது எனக்கு இருந்தது என்று தோன்றக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் இந்த நான் கேட்ட இந்த கேள்விக்கு ஆம் என்ற பதில் இருக்குமே ஆனால், ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பதில உங்களை தவிர வேற யாரும் வெரிஃபை பண்ண போறது இல்ல. அதனுடைய உண்மையும் அதில் கலந்திருக்கக்கூடிய பொய்யையும் யாரும் தராசு வச்சு பார்க்க போறது இல்ல. We are yet to invent any kind of gadget which would measure how honest we are, how sincere we are and how insincere we are. அதற்காக நம்ம எதையும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஏதோ பாலில் எவ்வளவு தண்ணீர் கலந்திருக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய how our temperature varies அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு உபகரணத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய உண்மையும் உண்மை போல இருக்கக்கூடிய பொய்யையும் இதுவரைக்கும் எதுவும் அளந்தது கிடையாது, அவருடைய மனதை தவிர. அப்போ இந்த கேள்விக்கு பதில் இருக்கான்னு பாருங்க. அப்படிதான் we are going to discover the teacher in us. Am I or have I ever been to all my classes every day preparing thoroughly, even if I have to take the same subject year after year after year, even if the syllabus has not changed, if I'm extremely familiar with the dots and commas of the pages, have I gone to my class ever in my life, in my teacher life, unprepared? என்றாவது ஒரு நாள் ஒரு வாரம். குழந்தைகளுக்கு அது கண்டிப்பாக தெரியாது, எந்த குழந்தைக்கும் அது தெரிய போறது இல்லை. ஆனா வகுப்பை விட்டு வெளியில வரும்பொழுது எப்பொழுதெல்லாம் நம் மனது இன்னும் கொஞ்சம் கூட நீ தயாரா இருந்திருக்கணும், நீ ஏன் தயார் பண்ணாம வகுப்புக்கு வர, ஏன் பழைய விஷயத்த சொல்ற அப்படின்னு உங்க மனது கேட்டிருக்குமே ஆனால், நீங்க டிக் போட முடியாது, இன்ட்டு தான் போடணும். 10 வருட ஆசிரியராக 15 வருட ஆசிரியராக நீங்க எத்தனை வருட ஆசிரியராக இருந்தாலும் ஒரு நாள் உங்களை உங்கள் மனது ஒரு கைதி கூண்டில் நிறுத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்குமே ஆனால், இந்த டிஸ்கவர் த டீச்சர் இன் யூன்னு தொடங்குறதுக்கு முன்னால ஒரு இன்ட்டுவோட நம்ம தொடங்கும். இதுல எந்த தப்பும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் புரியணும். இன்னைக்கு புரியும் பொழுது ரொம்ப நல்லது. யார் முன்னாலும் யாரும் காட்டி கொடுக்கப்படல. நாம நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. அப்பதான் யூ கேன் டிஸ்கவர், ரைட்? இப்போ இந்த மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையில எந்த விதமான மாறுபாடும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அடுத்த படியில காண்பிக்கணும். ஒத்தொத்த படியா தான் ஏற போறோம் நம்ம. ஆனா ஒவ்வொரு படியிலையும் எப்படி விக்ரமாதித்தன் ஒரு சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தின் படிகளில் இருந்த பதுமைகள் நீ இதற்கு தகுதியா, நீ இதற்கு தகுதியான்னு கேட்டு கேட்டு நிறுத்தி அவனை கேள்வி கேட்ட மாதிரி, ஆசிரியர் அப்படிங்கக்கூடிய அந்த அழகான அரியணையில் ஏறி உட்கார்ந்ததற்கு முன் ஒவ்வொரு கேள்வியாக நாம் முடித்துக்கொண்டு ஆம் இல்லை என்ற பதிலை சொல்லிவிட்டு மேலே போறோம். இப்ப முதல் கேள்வியை நான் முடிச்சுட்டேன். இரண்டாவது கேள்வி, மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் பல விஷயங்கள்ல எந்த விதமான வேறுபாடும் இல்லை. கேட்பவருக்கும் கேட்பிப்பவருக்கும், the teacher and the taught, we share many of the values. They are no different from ours. சோ மாணவனுக்கு என்னெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, அவர்கிட்ட இதெல்லாம் இருந்தால் அல்லான்றே அவர் மாணவர் அல்ல அப்படின்னு நீங்க உங்களுடைய ஸ்டாஃப் ரூம் எல்லாரும் உட்கார்ந்து பேசும்பொழுது இந்த குறை இந்த மாணவனிடம், இந்த குறை இந்த மாணவனிடம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால் இதுவரை சொல்லி இருக்கு. அதுல எத்தனை குறை நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன அளவுகோல நான் இப்ப கொண்டு வரப்போறேன். அதுக்குதான் கையில குறிப்போடி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு கூட அதுதான் காரணம். 3 விஷயங்களை பார்க்கிறோம். ஒண்ணு, you may be teaching LKG UKG ஆக இருக்கலாம், or you may be teaching higher education, you may be a faculty in some department in collegiate education, or you may be even guiding people for their MPhils and their PhDs, research காக இருக்கலாம். இல்ல 12th ஸ்டாண்டர்ட் ஆசிரியராக இருக்கலாம், 10th ஸ்டாண்டர்ட் ஆசிரியராக இருக்கலாம், அல்லது 6, 7, 8 வகுப்புக்குள்ள ஒரு ஆசிரியராக இருக்கலாம். 6ஆம் வகுப்புக்கு ஆங்கிலமும், 7ஆம் வகுப்புக்கு கணிதமும், 8ஆம் வகுப்புக்கு சோசியல் சயின்சஸும் எடுக்கக்கூடிய வருடம் மாறி மாறி வரக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கலாம். wherever you are, whomsoever you teach, essentially you are a teacher. இப்போ என்னுடைய முதல் கேள்வி, you may be a BSc, you may be an MSc, you may be a doctorate, whatever you are, right? அப்போ என்னைக்கு அந்த டிகிரி வாங்கி முடிச்சோமோ, அதாவது நம்மளுடைய அடிப்படை தகுதியாக ஒரு ஹையர் செகண்டரி டீச்சர் அப்படின்னா you should be an MCom B.Ed அல்லது you should be MSc or MA, இது கல்லூரி ஆசிரியர்னா இது இப்படி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? இவைகளை நீங்கள் தாண்டி வந்த பிறகு சிலபஸ் மாறி இருக்கலாம், புத்தகங்கள் எல்லாம் மாற்றி வேறொன்று உள்ளே வந்திருக்கலாம், என்ன ஆனாலும் சரி, என்னுடைய முதல் கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கான்னு பாரு. How thorough are you with your domain knowledge? மிக முக்கியமான, this is exactly how you discover a teacher in you.
What is domain knowledge? If you are a physics major teacher, your domain happens to be physics. If you are a mathematics professor, your domain happens to be maths. If you are a person with languages, your domain happens to be languages. சரி, ஏதாவது ஒன்றை எடுத்து ஸ்பெஷலைசேஷன் செய்தோம் மேடம், மற்றவற்றை பற்றி கவலைப்படவில்லை அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு கண்டிப்பா உரிமை கிடையாது. அது மாணவனுக்கு மட்டுமே உள்ள உரிமை. 35% படித்தால் போதும், 60% படித்தால் போதும். It's enough if I just omit questions in choice and prepare only for what I have to prepare. If I need first class, okay, fine, I go for first class. If I go for first class with distinction, I prepare that way. If I would like to get my optimum score, I prepare that way. That is a kind of an allowance which is given only to a student. ஆசிரியருக்கு அப்படி ஒரு allowance கண்டிப்பா கிடையாது. புத்தகத்தை 10 தடவை படித்து அதில் இத்தனை கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சலுகை மாணவனுக்கு மட்டும்தான். இப்ப டொமைன் நாலேஜுக்கு தான் நான் மறுபடியும் வரேன். டொமைன் நாலேஜுக்கு வரும்பொழுது how many of you have got the depth of knowledge? Depth of knowledge அப்படின்னு சொன்னா பிசிக்ஸ் மேஜர் டீச்சர் அல்லது மேத்ஸ் டீச்சர் அப்படின்னு சொன்னா உங்களுடைய துறையில் எந்த அளவு கால்கள் ஆழமாக நீங்க பதித்து வைத்திருக்கிறீங்க, அதுதான் முதல் கேள்வி. யாரும் இதை வந்து வெரிஃபை பண்ண போறது இல்லை. Nobody is going to verify whether you are deep or shallow in your area of knowledge. Your domain knowledge, how deep it is. திடீர்னு பாட புத்தகங்கள் மாறுது. நீங்க கல்லூரியில படிக்கும் போது கூட உங்களுடைய சிலபஸ் மாறி இருக்கலாம். எப்பொழுதாவது ஒரு நாள் ஏன் திடீர்னு சில பாடங்கள் என்னுடைய இந்த பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டன, ஏன் புதியதாக சேர்க்கப்பட்டன அப்படின்னு ஒரு நாளாவது உட்கார்ந்து சக ஆசிரியர்களோடு இதை பற்றி உரையாடியது உண்டா? இல்ல நீங்க வரும்பொழுது ஒரு புது சிலபஸ் வந்திருக்கு, அதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும் அப்படிங்கும் பொழுது அதை தயார்படுத்தும் பொழுது இதற்கு முன்னால் போன அந்த மாணவர்களுக்கு இருந்த அந்த பாடத்திட்டம், அந்த பாடத்திட்டத்தில் வந்த மாறுபாடுகள் நீங்க கொண்டு வந்தது அல்ல. யூ ஆர் ஜஸ்ட் அன் இம்ப்ளிமெண்டர், அவ்வளவேதான். நீங்க அந்த சிலபஸ உருவாக்கிய நபர் அல்ல, அதை செயல்படுத்த வேண்டிய நபரே. ஆனால் கூட அந்த துறையில் உங்களுடைய பாடத்தில் ஹவு டீப் யூ ஆர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம் அப்படின்னா, வகுப்புக்கு போய் நீங்க பாடம் எடுக்கும் பொழுது the want of knowledge and the knowledge, the difference between these two will be immediately understood by your student. சொல்லிக் கொடுத்த பாடத்தை மட்டும் அல்ல குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். ஆசிரியருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத இடங்கள் பாடங்களில் எங்கெங்கே இருக்கின்றன அப்படிங்கிறது நம்மள அறியாம நம்ம காட்டிடுவோம் முதல்ல. அதுதான் பல நேரங்களில் குழந்தைகள் கேள்வி கேட்கிறது அல்லது குழந்தைகளை கேள்வி கேட்காமல் விடுவது. இவை எல்லாமே அதற்கான காரணம். அப்போ உங்களுடைய அந்த அறிவுல ஆழம் இருக்கா? how deep your knowledge is. அடுத்தது how wide it is. ஒரு பிசிக்ஸ் மேஜர் டீச்சர் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஆன்சிலரிஸ் என்னவாக இருக்கும்? யூ வுட் ஹவ் ஹேட் மேத்ஸ், யூ வுட் ஹவ் ஹேட் கெமிஸ்ட்ரி. ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்னா அதனோடு இருக்கக்கூடிய அலைட் சப்ஜெக்ட், ஆன்சிலரி சப்ஜெக்ட். எதற்காக இதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு மாணவனா இருக்கும் போது நம்ம யோசித்தோமோ இல்லையோ, ஆசிரியராக இருக்கும்போது அது கண்டிப்பாக யோசிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்திட்டமும் தன்னோட பங்குக்கு பல விடயங்களை சேர்த்துக்கொள்ளும். ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் அப்படின்னு சொன்னா கூட அந்த ப்ரொஃபசருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட், மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட், சோஷியலாஜிக்கல் அவேர்னஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட், சைக்கலாஜிக்கல் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கேட்கலாம், எடுத்து படித்தது எக்கனாமிக்ஸ் மட்டும் தானே, பொருளாதாரம் மட்டும் தானே, அதில் எதற்கு இவை எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அகலமான ஆழ பார்வை நமக்கு இல்லாமல் போகும் பொழுது the economy of a person, இதுவே எனக்கு எதற்கும் சேர்ந்து வரும் தெரியுமா? இந்த பார்வை இல்லாமல் போகும்பொழுது, தமிழ் அல்லது ஆங்கிலம் மொழி ஆசிரியராக இருக்கும் பொழுது இவற்றின் தாக்கத்தை பற்றி நான் புரிந்து கொள்ளாமல் அடிப்படையாக if I do not have any knowledge about economics or sociology or psychology, fine, my teaching of a piece of poem in a class will become absolutely inadequate and incomplete. என்ன காரணம்? கவிதை எழுதுவதற்காக அதனுடைய பின்புலம் எப்படி இருந்தது, அந்த படைப்பாளி எப்படி இருந்தான், அவனுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்து, இது அத்தனையும் ஒரு ஆசிரியருக்கு டொமைன் நாலேஜுக்குள்ள கண்டிப்பாக வந்தே ஆகணும். அதைத்தான் நான் சொன்னேன். எவ்வளவு ஆழம் உங்களுடைய அறிவு, உங்களுடைய துறையில் எவ்வளவு ஆழம் உங்களுடைய அறிவு, எவ்வளவு அகலம் உங்களுடைய அறிவு. மூன்றாவதாக மிக முக்கியமானது, 2020 இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து மாணவர்களை கண்ணுக்கு கண் பார்க்க முடியாத ஒரு சூழலில் வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 1990 2000 2010 நீங்கள் வாங்கிய பட்டத்தை வைத்துக்கொண்டு 2020 இருக்கக்கூடிய சவால்களை உங்களால் எதிர்கொள்ள முடியுமா? முடியாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய உணவு பண்டத்தை வாங்கிய உடனே அதோட எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம். அதுல ஒண்ணு போட்டிருக்கும், உள்ளே சாப்பிட வேண்டிய அந்த மருந்துக்கு கூட ஒரு எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வாங்கின டிகிரிக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். There is a date of expiry for the degree which we have procured from
the universities if it just confines itself only to the syllabus. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 1990 2000 2005 2010 2012 இல்ல 2020க்கு ரொம்ப பக்கத்துல 2018 நீங்க எப்பொழுது பட்டம் வாங்கி வெளியே வந்திருந்தாலும் உண்மையான ஆசிரியர் உங்க மனதுக்குள்ள தேங்கி தங்கி உங்களை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியரும் அவர்கள் ஒரே ஒரு முறை மனதுக்குள்ள அப்படியே மெதுவா கொண்டு போனீங்க அப்படின்னா எத்தனை ஆசிரியர்கள் படிப்பது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எத்தனை ஆசிரியர்கள் வெறும் புத்தகங்களை மட்டுமே உங்களுக்கு காமிச்சாங்க. இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ ஹஸ் டேக்கன் மேத்தமேட்டிக்ஸ், ரைட், அப்ப இருக்கக்கூடிய அந்த கணிதத்திற்கான அறிவை மட்டும் போதித்த ஆசிரியர்கள் யார்? கணிதத்தை எப்படி அணுகுவது என்ற அணுகுமுறையை போதித்த ஆசிரியர் யார்? If your teacher has taught you how to learn, then you will never become outdated. ஒரு நாளும் காலாவதி ஆக மாட்டோம். படிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இருப்பாரே ஆனால் எனக்கு மொழியில் ஒரு 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 நாடகமாக இருக்கலாம், ஒரு நாவலாக இருக்கலாம், how to approach literature, how to approach a drama, how to approach a prose piece, how to approach a poem. If I have been taught by my teacher the ways of approaching literature, I will never become outdated. ஆனா ஏதோ ஒரு வேர்ட்ஸ்வர்த்துடைய கவிதையை மட்டுமே சொல்லிக் கொடுத்து, ஷெல்லியுடைய கவிதையை மட்டுமே சொல்லிக் கொடுத்து, ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை மட்டுமே சொல்லிக் கொடுத்த ஆசிரியராக இருந்தால் வெற்றிகரமாக தேர்வுகளை தாண்டி நம்மால் வர முடியும். ஆனால் வாழ்க்கை வைக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்வான, மிகப்பெரிய சவாலான பாடத்திட்டங்கள் அத்தனைவற்றையும் தகர்த்து வீசிவிட்டு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய 2020 கண்ணுக்கு கண் நாம் பார்க்கக்கூடிய அத்தனை சவால்களையும் ஏற்றுக்கொள்ள கல்வி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்றால் அந்த கல்வி நிரந்தரமானது. அதுதான் கேட்கிறேன் நான். What is the immediate relevance of your degree which you got in 1990 or 1995 or 2000 or whatever? இல்ல மேடம், நான் அப்ப படித்த பிசிக்ஸ் வச்சு இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைக்கு ஒரு மாற்று என்னால் யோசிக்க முடியாது, என்னுடைய பொருளாதார அறிவினால் ஒரு மாற்று கொண்டு வர முடியாது, என்னுடைய சோசியல் சயின்சஸ் cannot help me to come out of this kind of damage done by a pandemic. எனக்கு மற்றவர்களை விட இன்னும் அதிகமா நான் பயப்படுறேன் அப்படின்னா, சாப்பிடக்கூடிய மாத்திரையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேட் மாதிரி, உணவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேட் மாதிரி கல்விக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரக்கூடாது. இப்ப இது அடுத்த சவால் உங்களுக்கு. ஆழமான கல்வியாக இருந்திருக்கணும், அகலமான கல்வியாக இருந்திருக்கணும். தற்காலத்திற்கு 2020 1990 நான் வாங்கிய எனது பட்டம், அது கொடுத்த அறிவு, வகுப்பில் எனக்கு சவால்களை சந்திப்பது எப்படி என்று என் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த அத்தனையும் வைத்துக்கொண்டு என்னால் இந்த சூழ்நிலையிலும் என் மாணவர்களுக்கு ஒரு அழகான உதயத்தை காட்ட முடியும், ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்ட முடியும். நான் தளர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களால பேச முடியும் அப்படின்னா, thanks a lot to all your teachers because they did not teach you a textbook, they rather taught you how to learn. Learning how to learn is education which will never go outdated at any point of time. இது அந்த முதல் நான் சொன்ன டொமைன் நாலேஜ்னுடைய மூன்றாவது மட்டும் தான் வந்திருக்கேன். நான்காவது என்ன தெரியுமா? What is the future of the knowledge you have got? Futuristic-ஆக நாங்கள யோசிக்க முடியுமா உங்களால? Can you ever think futuristically? இப்போ ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம், அப்படியே திகைச்சு போய் நிக்கிறோம், மிரண்டு போய் நிக்கிறோம். எத்தனை நாளா நிக்க முடியும்? முதல் ஒரு மாதம் நின்றிருக்கலாம். திகைப்பு, அதிர்ச்சி, ஐயோ இன்னும் பாடத்திட்டங்கள் முடிக்கலையே, ஐயோ இன்னும் தேர்வுகள் நடத்தப்படலையே, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாகும், அடுத்தது என்ன பண்ண போறோம், அடுத்தது என்ன பண்ணும், ஒப்பிட்டவர்களிடம் புலம்பி புலம்பி தீர்த்திருக்கலாம். ஆனா 4 மாதங்கள் முடிந்து 5வது மாதத்துக்குள்ள கால வச்சாச்சு. எத்தனை பெரிய அதிர்ச்சிக்கும் அதற்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அந்த அதிர்ச்சியே சொல்லி அதை பத்தியே மீண்டும் மீண்டும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா கல்விக்கு என்ன அர்த்தம்? கல்வின்னு சொல்லக்கூடியதே பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணம் கண்டுபிடிப்பது தானே. இல்ல எந்த பிரச்சனைகளுமே வரப்போவதில்லை, என் தாயும் தகப்பனும் சந்தித்தது பிரச்சனைகளை தாண்டி எனக்கு ஒன்றும் வரப்போவதில்லை அப்படின்னா நான் எதற்காக படிக்கணும்? Why at all should a generation get educated if it is not going to face bigger, better, more challenging problems in its own life? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா கற்கால மனிதன் தற்கால மனிதனாக மாறி வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லையே. கற்கால மனிதன் தற்கால மனிதனாக மாறி வருவதன் போது அந்த மாற்றத்திற்கு ஏற்றது போல் அதை எதிர்கொள்வது போல் நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னது மிகப்பெரிய ஆயுதம். கல்வி என்னும் ஆயுதம் மட்டுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் நாட் a sword, it's not just not a weapon. I call it a shield also, a shield to protect yourself from any kind of harm. அப்படி இருந்ததுன்னா எல்லோரும் ஒரே ஒரு முறை, நீங்க என்னைக்கு வாங்கின டிகிரியாக இருந்தாலும் சரி, நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கான்னு சொல்லி பாத்துக்கோங்க. முதல்ல ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு டிக்கோ இன்டோ நீங்க போட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்த கேள்வியா நான் கேட்கக்கூடியது டொமைன் நாலேஜ் இருக்கா உங்களுக்கு? கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்துல தரோவாக இருக்கீங்களா? ஆக
ஒரு எம்எஸ்சி பிசிக்ஸுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கு 8ஆம் வகுப்புல என்ன பிசிக்ஸ் வருது, 7ஆம் வகுப்புல என்ன பிசிக்ஸ் வருது, என்ன மாதிரி வந்து அது எம்எஸ்சி பிசிக்ஸாக உருமாறுதுங்கிற அளவுக்கு ஆழமாகவும் அகலமாகவும் இக்காலத்திற்கு பொருத்தமாகவும் எதிர்காலத்தை காட்டக்கூடியதாகவும் அவர்களுடைய துறை சார்ந்த அறிவு இருக்கிறதா? இது இன்டர்வியூல கேட்கப்படாத கேள்வி. ஆனாலும் அந்தரங்கமாக நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. தக்கலையில் இருக்கக்கூடிய கல்லூரியிலும் பள்ளிக்கூடங்களிலும் வகுப்புகளிலும் உங்களை சந்திக்கக்கூடிய குழந்தைகள் உங்களை சந்தித்து முடித்து தேர்வுகளில் எல்லாம் தேர்ச்சி பெற்று கிடைக்கக்கூடிய பல்கலைக்கழக பட்டங்களையும் வாங்கிய பின்பு you know what they have to do? They will not just get rooted in Takkalai. They will start moving away. Globe becomes their place. Their arena to play is a whole world. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா விதமான சவால்களையும் அவர்கள் தாண்டி செல்ல வேண்டும் அப்படின்னா அதற்கு தகுதியாக நீங்கள் வகுப்புகளில் உங்கள் குழந்தைகளை தயார் செய்கிறீர்கள். அதுக்கு நீங்க முதல்ல தயாரா இருக்கீங்க. இதுதான் கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு எப்பவே கேட்டிருப்பாங்க தெரியுமா? எப்படி வந்தது தெரியுமா? பிஎட்டுக்குள்ள நீங்க போகும்போது do you ever remember the syllabus of your B.Ed? I do not know how many of us put it into practice, whatever theories we came upon. அதுல educational philosophy அப்படின்னு ஒரு புத்தகம் தனியா அதுக்குன்னு ஒரு பேப்பர் ஒண்ணு உண்டு. அப்படி வரும்பொழுது 1964ஆம் வருடம் இந்தியாவிற்காக கொண்டு வந்த தி நியூ எஜுகேஷனல் பிலாசபி அப்படின்னு டாக்டர் கோத்தாரி அவர்களுடைய தலைமையில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆய்வறிக்கையினுடைய முதல் வரியை வகுப்பில் கண்டிப்பாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. 1980 எனக்கு அந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா சில பேருண்மைகள் ஒரு நாளும் மறுக்கப்படாது, மறைக்கப்படாது. அப்போ என்ன தெரியுமா? அந்த முதல் வரி பல பேருக்கும் தெரிந்திருக்கலாம். இல்ல என்ன பிரச்சனை? இந்த வரியை சொல்றதுக்கு முன்னால் நான் சொல்றேன். Most of the vision statements are found on the walls of all institutions, but seldom are they in the heart of the people who are in the institution. அந்த மிகப்பெரிய ஸ்தாபனத்தின் விஷன் ஸ்டேட்மெண்ட் கொள்கை ரீதியாக தீர்க்க தரிசனமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சுவர்கள் முழுவதும் அலங்கரிக்கின்றன. எங்கிருந்து எந்த எக்ஸாமினேஷன் போர்டு வந்தாலும் எல்லாம் அண்ணாந்து பாக்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அது ஒரு நாக்குடைய விசிட்டாக இருக்கலாம், யாருடைய விசிட்டாக இருந்தாலும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆஹா எவ்வளவு அருமையான கல்லூரி. ஆனா சுவர்களில் எழுதப்பட்ட அந்த வரிகள் நம் மனதில் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. கோத்தாரி கமிஷனுடைய அந்த முதல் வரியை வைத்துதான் இந்த டொமைன் நாலேஜை நான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன அவங்க சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாட்டினுடைய தலையெழுத்து அதனுடைய வகுப்பில் தீர்மானிக்கப்படுகிறது. The destiny of a nation is decided in her classrooms. ஒரு நாட்டினுடைய எதிர்காலம், நாட்டினுடைய தலைவிதி, நாடு எப்படி முன்னால் போக போகிறது என்பதை பற்றிய முழுமையான வரைபடம் எங்கே இருக்கிறது அப்படின்னா ஒரு வகுப்புக்குள் இருக்கிறது. இது கோத்தாரி கமிஷனுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். The destiny of a nation is decided in her classrooms. பர்ட்ராண்ட் ரசலுடைய மிக அழகான இன்னொரு வரி functions of a teacher அப்படிங்கிற ஒரு மிக அழகான கட்டுரையில் அவர் சொல்லக்கூடியது. The defense of a country is not in the hands of its armed forces alone. அதனுடைய படைபலத்தில் மட்டுமல்ல ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு. The defense of a nation is not in the hands of its armed forces alone. It's in the hands of its teachers. அதனுடைய பள்ளியில் வகுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர் கைகளிலும் பாதுகாப்பு இருக்கிறது. அதனால்தான் உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய தியாகங்களையும் பற்றி நீங்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது நான் சொன்னதற்கு காரணம், எல்லையில் எங்களை காப்பாற்ற நின்று கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரன் எந்த அளவு துணிச்சலோடு தெரிந்தே அந்த வேலையை எடுத்திருக்கிறானோ அதே போல் தெரிந்தேதான் இந்த வேலைக்குள் வந்திருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படிங்கிறது சத்தியமாக இருக்குமே ஆனால் உங்களுடைய டொமைன் நாலேஜ இந்த நாட்கள்ல மறுபடியும் சரி பண்ணுங்க. செப்பனிடுறதுக்கு இதுதான் நேரம். இது யார் நம்புறாங்க யார் நம்பல அப்படிங்கிறது வேற. யார் நம்மள வந்து பரிசோதிக்க போறாங்க இது எதுவுமே கிடையாது. ஆனா கண்டிப்பாக வகுப்புக்குள்ள போய் ஒரு இடம் ஒரு கேள்வி ஒரு குழந்தையை கேட்கும் பொழுது திணறி நாம் திரும்பி நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு அடுத்த நாள் அந்த குழந்தையை தேடி பிடிச்சு பதில கண்டுபிடிச்சு குழந்தைகிட்ட போய் சொல்ற ஆசிரியராக இருந்தா நீங்க இருக்கிற திசைக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு ஆசிரியனுடைய அடிப்படை பண்பு இருக்கு. ஆனா வகுப்புல குழந்தைகள் கேள்வியை கேட்க விடாமல் செய்வதில் தான் இருக்கிறது என்னுடைய ஆசிரியர் பண்பு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆசிரியராக இருப்பதில் அடிப்படையில் ஒரு சின்ன அச்சம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதற்குத்தான் இந்த டொமைன் நாலேஜ் கிளாரிஃபை பண்ணணும். இது இந்த இரண்டாவது பஞ்ச் உங்களுக்கு கொடுத்துட்டேன். மூன்றாவதாக வரக்கூடியது when you entered on the day of your interview, how sure you were of your language, how sure you were of your communicative skills. உங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேர்முக தேர்வில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை அங்கத்தினர்களுடைய மனதிலும் உங்களுடைய மொழி ஆளுமை பதிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை முறை ஒத்திகை பார்த்திருப்பீர்கள்.
அந்த ஒத்திகை வகுப்புக்கு போகும்போது வந்திருக்கிறதா? 10 ஆண்டு காலம் ஆசிரியர்களாக இருக்கேன். என்னுடைய மொழி வல்லமை மாறி இருக்கிறதா? 15 ஆண்டு காலமாக நான் ஆங்கிலத் துறையில் இருக்கிறேன். Have I improved my vocabulary, my powerful expression after having been a teacher, teaching for 10 years or 15 years? It's not the degree you have acquired. அதுக்கப்புறம் நம்ம எம்ஃபில் பண்ணிருக்கலாம், பிஹெச்டி பண்ணிருக்கலாம், நிறைய டிப்ளோமாஸ் எடுத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னுடைய மொழி ஆளுமை என்பது it doesn't mean just a passive vocabulary I have. எனக்குள்ளேயே தங்கி இருக்கக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதும் பொழுது மட்டுமே வரக்கூடிய அந்த மொழி ஆளுமை நான் சொல்லல. வகுப்புல என் குழந்தைக்கு என்னை தவிர வேறு யார் இவ்வளவு நல்ல மொழியை கொண்டு போய் கொடுக்க முடியும்? அவர்கள் வரக்கூடிய குடும்பம் மிக வறுமையானதாக இருக்க முடியும். மிக குறைந்த அளவு சொற்களையே பயன்படுத்தக்கூடிய குடும்ப சூழலாக இருக்கும். ஆரோக்கியமான, அழகான, செழுமையான, சிறப்பான வார்த்தைகளை be it in English or in Tamil, you are the only person the child will look upon. And you are the only person who is going to enrich the vocabulary of the child, provided you have already enriched yours. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளாக, புதிய புதிய வார்த்தைகளை சேர்த்து வரக்கூடிய புதிய புதிய வாக்கியங்களாக கொண்டு வர உங்களால் முடியுமே ஆனால் அப்படி ஒரு முயற்சி நடந்திருக்கிறதா? Have you improved your communicative skills since you joined as a teacher? இதெல்லாம் வச்சுதான் the discover the teacher in you-க்கு நம்ம வரப்போறோம். இல்லைன்னா ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கும். என்ன காரணம்? ஒரு குழந்தை ஆசிரியர் சொல்லக்கூடிய ஆசிரியருடைய சொல் வளத்தில் வறுமை இருக்குமே ஆனால். Hope you get me. If the vocabulary of the teacher is pathetically impoverished, I'm sorry, the child will not develop its imagination. தன் குழந்தையினுடைய கற்பனை வளம் எப்ப மாறும்? ஆசிரியருடைய ஒரு 100 வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்தா. எந்த ஆசிரியராக நீங்க இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்த நபராக இருந்தாலும் ஏதோ ஒரு மொழியைத்தானே பயன்படுத்த போறோம். Be it English or Tamil, fine. உங்களுடைய உச்சரிப்பு, உங்களுடைய மொழி ஆளுமை, உங்களுடைய the powerful way in which you communicate. மிக அழகாக ஒரு வரி வரும். நெருப்பு என்று எழுதினால் புகை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழின் முதுபெரும் எழுத்தாளரான ராசா ராமாமிர்தம் அவர்கள் சொல்லுவாங்க. எனக்கு ஒவ்வொரு முறை வகுப்புக்கு போகும்போது அது தொடரும். ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் the passion of a teacher will have to be carried in the words a teacher communicates with. யாரும் உறங்க போறதோ, உறங்காமல் இருக்கிறதோ, தாலாட்டம் இவை எதுவுமே கிடையாது. ஒரு ஆசிரியர், the teacher becomes a wizard of words. வார்த்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதியாக மாறக்கூடியவர் ஆசிரியர். குழந்தைகளை அப்படியே இன்னொரு உலகத்திற்கு கொண்டு போய் அடுத்த ஆசிரியர் மீண்டும் அவர்களை தன்னுடைய வகுப்புக்கு கொண்டு வர பெரும் பிரயத்தனம் செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு குழந்தைகளை அள்ளி கட்டி கொண்டு இன்னொரு உலகத்திற்கு, மாயாஜாலம் நிறைந்த ஒரு உலகத்திற்கு, உன்னதங்கள் நிறைந்த ஒரு உலகத்திற்கு, சிறப்பு நிறைந்த ஒரு உலகத்திற்கு யாரால் கடத்தி கொண்டு போக முடியும்? ஒரு ஆசிரியரை தவிர. You are the only person you are the wizard of words. You have the magic wand. And the way you narrate things, the way you describe things, the way you explain things, the way you help the children to imagine even the most unimaginable with the help of your powerful vocabulary. ஆசிரியராய் மாறினதுக்கு அப்புறம் அது நடந்திருக்கா? அப்படி ஒரு சம்பவம் வந்திருக்கா நமக்குள்ள? அப்படி is there a passion for us? எனக்குள்ள நான் சொல்ல ஆரம்பித்த அடுத்த நிமிஷம் we get transported to a different world. அப்படி ஒரு கனவு நம்மால் காண முடியுமா? அப்படி ஒரு ஆசிரியராக நீங்க கனவு கண்டிருந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி. இது என்னுடைய அடுத்ததாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியது. your communicative skills. Next one, these are all the tools with you are going to discover the teacher in you. ஒரு வேலைக்கு வந்தாச்சு, ஒரு ஆசிரியர் ஆயிட்டோம், ஒரு புத்தகம் கொடுத்தாச்சு, அதை 10 வருஷமா அதை எடுத்துட்டு இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்றதை விட கோச் பண்ணிட்டு இருக்கோம், இதுலதான் இருக்க போறோம் அப்படின்னா அடுத்த எல்லைக்கு குழந்தையால் நகர முடியாது. நம்மை நம்பி நாம் சொல்லிக் கொடுக்கும் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய மாணவனாக நம் குழந்தை வர முடியுமான்னு ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தடவை என்னுடைய குழந்தைக்கு இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரால் முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முடியுமே ஆனால் மிக நல்லது இல்லையே. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நம்பி நம்ம கிட்ட வந்த குழந்தைகளுக்கு நம்ம தயாரா இருக்கோம். Are we ready? இதுக்கு அடுத்தது வரக்கூடியது உங்களுடைய attitude. What is your attitude towards the whole profession? Are you a teacher who is always complaining? ஆமாம், பிரச்சனைகள் தான், ஆமாம், தேர்வுகள் உண்டு. Yes, that you have to complete a syllabus, but you have to go beyond that. You have to go beyond that. Just imagine, நாடு முழுவதும் ஒரே பாடத்திட்டம் வரப்போகிறது அப்படின்னா கூட ஏன் சில பள்ளிக்கூடங்களுக்கும் சில கல்லூரிகளுக்கும் அப்பொழுதும் போட்டி இருக்கும். அப்பொழுதும் ஓடி ஓடி வந்து இந்த கல்லூரியில எங்க குழந்தைய சேர்த்தணும், இந்த பள்ளிக்கூடத்துல என் குழந்தைய சேர்த்தணும் அப்படின்னு பெற்றோர்கள் கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்னா தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அந்த குழந்தைகளை மேல மதிப்பெண் வாங்கி அனுப்புறதுக்காக மட்டும் அல்ல. கல்வி சூழல் உங்களுடையது மிக அழகாக இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். உங்க கல்லூரிக்குள்ள வந்த பாடத்திட்டங்களை தாண்டி
சொல்லிக் கொடுப்பதற்கான விழுமியங்கள் நிறைய இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அத்தனை பேருமே அந்த விழுமியங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அப்படின்னா அந்த குழந்தை வீட்டுக்கு போய் என்ன சொல்லும்? I have never come upon any of my teacher who grumbles or complains. I have never seen any of my teacher who frowns at us. I have been blessed with a school where all the teachers carry a beaming permanent smile on their face. They smile at us, they laugh along with us. They don't laugh at us, they laugh along with us. எங்களோடு நன்றாக கலகலப்பாக சிரிக்கக்கூடிய ஆசிரியர்கள். எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல, எனக்கு என் பள்ளிக்கூடம் ரொம்ப பிடிச்சது, ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் இன்னும் சீக்கிரமே தொடங்காதான் இருக்கு, இன்னும் நிதானமா முடியாதான் இருக்கு, முடியாம இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம பத்தி குழந்தைங்க வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லி அவங்க வீட்டுல கிடைக்காத the curriculum அப்படின்னு நீங்களும் நானும் பார்க்கிறது என்ன தெரியுமா? Curriculum is not syllabus. The syllabus can change. The syllabus can change from one school to another school if you so desire. Autonomous body na ஒரு syllabus கொண்டு வரலாம், affiliated body na ஒரு syllabus கொண்டு வரலாம். ஆனா அந்த அந்த சுவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல்வி சூழல், ஆரோக்கியமான அந்த சூழல், that is the attitude you carry. How often have you been grumbling? How often have you been complaining? How often பேப்பரை திருத்தும் பொழுது எல்லா ஆசிரியர்களையும் ஒன்னா வச்சு ஒரு சென்ட்ரல் வேல்யூவேஷனுக்கு போகும்பொழுது மாணவர்களுடைய அந்த செய்தி, அவர்களுடைய விடைத்தாளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சின்ன சின்ன பிழைகள், அவர்களுக்கு தெரியாததுனால் அறியாமையினால் வந்த பிழைகளை எல்லோரும் கூடி நம்ம சிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஆசிரியரா இருக்கிறதுக்கான அடிப்படை தகுதி கூட நமக்கு கிடையாது. என்ன காரணம்? அறியாமையினால் ஒரு குழந்தை தவறாக எழுதும் விடையை பார்த்து அறிந்த நபர்கள் சிரிப்பார்களே, ஆனால் இவர்களுடைய அறியாமை தானே அதை விட பெரிய விஷயம். அப்போ what is your attitude as a teacher? How powerful you are with your attitude as a teacher? Because நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க You Can Win அப்படிங்கிற ஷிவ்கேரா அவர்களுடைய புத்தகத்துல நீங்க படித்திருக்க கூடியது என்ன அப்படின்னா, your attitude decides your altitude. புத்தகம் வேணா 1990களில் வந்த ஒன்றாக இருக்கலாம், ஆனா வள்ளுவன் சொன்னது அதற்கு முன்னாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, அதுவும் குத்துமதிப்பா 2000 ஆண்டுன்னு சொல்றோம், எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால வள்ளுவன் தந்த வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு வகுப்புல நீங்க சொல்லும் பொழுது, you may be a physics teacher, chemistry teacher, maths teacher, economics major, whatever may be your major, for everyone this particular குறள் holds good forever. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு. வகுப்புக்குள்ள போகும் பொழுது ஆஹா இந்த உலகம் அழகானது, இந்த கையை பிடித்துக் கொண்டுதான் இந்த குழந்தைகள் கையை பிடித்துக் கொண்டு எனக்கும் குழந்தைகளுக்குமான பொதுவான ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. என்ன அந்த பொதுவான பிரார்த்தனை தெரியுமா? ஆசிரியருக்கும் அறியாமை இருக்கும், குழந்தைகளுக்கும் அறியாமை இருக்கும், குழந்தைகளும் நானும் ஒன்றாக சேர்ந்து அறியாமை என்னும் எதிரியை விரட்டுவதற்காக கல்வி என்னும் பெரிய யாகத்தை செய்கிறோம். This is a kind of a puja. This is a ritual. I perform this along with my children. There is no teaching here. There is only collective learning. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து படிக்கிறோம். குழந்தைகள் அறியாமையை போக்குவது எப்படி என்று நான் படிக்கிறேன், அறியாமையில் இருந்து அகலுவது எப்படி என்று என் குழந்தைகள் படிக்கிறார்கள். இதுதான் தமசோமா ஜோதிர்கமய, இருளில் இருந்து என்னை ஒளியை நோக்கி கூட்டிச்சல் இறைவா அப்படின்னு நம்ம பிரார்த்திக்க கூடியது குழந்தைகளுக்காக மட்டுமே இல்லை, ஆசிரியர்களுக்கும் தான். புதிதாக இன்னைக்கு வகுப்பில் சொல்வதுக்கு எனக்கு புதிதா ஒண்ணு இருக்கு, இன்னைக்கு வகுப்பில் சொல்வதற்கு புதிதாக ஒண்ணு இருக்கு. நான் பேசும்போது கூட நீங்க மனதுல நினைக்கலாம், அவங்க உங்களுக்கு குடும்பம் இல்லையா, எங்களுக்கு குழந்தைகள் இல்லையா, அத்தை மாமி சித்தி உறவுகள் இல்லையா? ஒரு 40 வயது ஒரு ஆசிரியருக்கு ஆகும்போது குடும்பத்தின் பழு வேற மாதிரி இருக்கும், 25ஆக இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும், இல்ல இன்னும் 50-55 தாண்டி வரும்பொழுது ஓய்வு பணி நிறைவுக்குள்ள நிறைய போக ஆசிரியர்னா அந்த அந்த பார்வைகள் வேறையாக இருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு வரப்பிரசாதம். Each day is a gift because I am relevant inside my class. உங்ககிட்டயே ஒரு அந்தரங்கமான ஒரு கேள்வியை நான் கேட்கிறேனே, என்ன? தலைவலி இருக்கலாம், முதுகுவலி இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், வகுப்புக்குள்ள போன அடுத்த நிமிஷம் அவை எல்லாம் மறந்து போனது உண்டுதானே நம்ம எல்லாருக்கும்? திரும்பி வந்து அந்த ஸ்டாஃப் ரூம்ல வந்து நம்மளுடைய சேர்ல உட்காரும் போதுதான் இந்த தலைவலி மெதுவா வரும், இப்படி தலையை மெதுவா தொடும். வகுப்புல இருந்த போது இது எங்க போச்சுன்னே தெரியாது. அப்போ do you know how blessed you are? Do you know how happy you are? Do you know how lucky and fortunate you are? ஆசிரியரா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல் ஊழன்னு தெரியுமா? ஆசிரியரா இருப்பது ஆண்டவனால் கிடைத்த ஆசீர்வாதம்னு தெரியுமா? ஒரு மருத்துவராக இருந்தால் அன்றாடம் நோயாளிகளை பார்க்க வேண்டும். ஒரு காவல்துறையை சேர்ந்த நபர் என்றால் ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் குற்றம் செய்திருப்பார்களோ என்று பார்க்க வேண்டும். வழக்குரைஞர்களாக இருந்தால் இது இருக்கக்கூடிய பொய் என்ன என்று ஆராய்ந்து எடுக்க வேண்டும். It's not an unhealthy ambience at all. வகுப்புக்குள்ள போனா 40-50 குழந்தைகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வரப்பிரசாதம் உலகில் வேற யாருக்கு கிடைக்கும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்குள்ளதான் நான் வரேன்.
அப்ப முதல்ல நம்ம மனதுக்குள்ள டிஸ்கவர் பண்ண வந்த போது ஃபர்ஸ்ட், am I the same person? Have I evolved into a better human being? Am I still as anxious, as agitated, as excited as I was when I appeared before my interview board? What is my domain knowledge? Do I have depth of my subject? Do I have the width of my subject? Do I have contemporary relevance of my subject? Do I have a futuristic plan with the help of my subject so that I can overcome whatever obstacle that has been given by this pandemic? Totally unexpected. 2020 இன்னும் 5 மாசம் மிச்சம் இருக்கு. இன்னும் உலகின் நல்லரசாகவும் வல்லரசாகவும் இந்தியா எழுந்து நிற்கும் அப்படின்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது, அவர்கள் சொன்ன அந்த இதை இன்னும் நிரூபிப்பதற்கு இன்னும் 5 மாதம் இருக்கு. 5 மாதம் என்பது மிகப்பெரிது. 24 மணி நேரத்தை செலவழிக்க தெரிந்தவர்கள் செலவழிக்கும் போது அதை அப்படியே 24 மணி நேரமாக பார்க்க மாட்டாங்க. They would rather convert it into a tiny nanosecond so that it becomes so big that you have so much of time in your hands to achieve something very big. அடுத்தது, how many of you pursue excellence? I'm not talking about perfection at all. I'm talking about excellence. How many of you try to excel yourself? நேற்று இருந்ததை விட இன்று என்னோடு என்னுடைய போட்டியில் நேற்று இருந்த என்னை தோற்கடித்து இன்று நான் இன்னும் முன்னால் நகர்ந்து விட்டேன் அப்படின்னு ஒரு ஆசிரியரால இருக்க முடியுமானால் அதுதான் எக்ஸலன்ஸ். அதுதான் டிஸ்கவர் தி டீச்சர் இன். இப்ப இதை நான் பேச பேச நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரு உதவி, உங்களுடைய ஸ்கிரிப்லிங் பேட் எடுத்து வச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு உதவி என்னவாக இருக்கும் தெரியுமா? TEACHERன்னு எழுதுறீங்க. பன்மை அல்ல, ஒருமைதான். எல்லாம் தனித்தனியா தான் பார்க்க போறோம். யாரோடையும் இதுல கூட்டு சேர போறது இல்லை. எத்தனை நெருக்கமான தோழியராக இருந்தாலும் தோழர்களாக இருந்தாலும் சரி, TEACHERன்னு எழுதிக்க போறீங்க. நான் இதை வந்து வெரிஃபை பண்ண போறது இல்லை. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். ஒரு அம்புக்குறியாக இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. அப்போ what does the T stand for? What does the E stand for? What does the A stand for? ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். என்ன காரணம்? மிக குறைவான எத்தனை வார்த்தைகள் அந்த டீங்கிறதுல உங்களால சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. If the teacher has to be trustworthy, அதை போட்டுக்கோங்க. If the teacher has to be trained, fine. If the teacher has to be talented, நீங்க என்ன போட்டாலும் சரி, எத்தனை வார்த்தைகள் போட்டாலும் சரி போட்டுக்கோங்க. ரெண்டு விஷயம் தெரிய வரும். ஒண்ணு, மொழி வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு அந்த டி அப்படிங்கக்கூடியதுல எத்தனை எல்லாம் சேர்க்க முடியுமோ அத்தனை எல்லாம் சேர்க்க முடியும். 2-3 வார்த்தைகளை தாண்டி என்னால் போக முடியல பிகாஸ் ஐ எம் நாட் அ லாங்குவேஜ் டீச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். என்னை எந்த ஒரு பாடத்தை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு உங்களால் ஒரு மந்திரவாதி போல் செயல்பட முடியுமே ஆனால், கண்ணுக்கு தெரியாத உலகத்துக்கு குழந்தைகளை கூட்டி போகக்கூடிய ஆசிரியராக இருப்பீர்களே ஆனால், வாட் does the T stand for? What does the E stand for? E அப்படிங்கிறதுக்கு the teacher has to be energetic. ஆசிரியர் கடைசி வகுப்புக்கு போகும் பொழுது கூட ஒரு அரை தூக்கமாக கண்ணு மங்கலாக போனாங்க அப்படின்னா குழந்தைகள் என்ன ஆகும்? The teacher is a powerhouse. The teacher is a dynamite. The teacher is ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்றோம்ல. எலக்ட்ரிசிட்டி ஸ்டோர் பண்றதுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் இல்ல, இருக்கக்கூடியதுல இருந்து ஒரு நபரை மாற்றுவது. அப்ப T stands for transformation அப்படின்னு நீங்க போட்டாலும் சரி. T is a transformer. டீச்சருக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி மட்டுமே இல்ல டிரான்ஸ்ஃபார்மர், அவர்களால் கொண்டு வரக்கூடிய மாற்றமும். TEACHER உட்கார்ந்து எழுதி பாருங்க. இன்று இரவு போய் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேலையாக பண்ணி பாருங்க. ஆனா ஒண்ணு, அதுல உங்களுக்கு எந்த அளவு ஆர்வம் இருக்கிறத பொறுத்து ஒரு டிக்ஷனரியோ ஒரு தெசாரஸோ எடுத்து வச்சு, ஐயோ என்னுடைய இந்த உணர்வுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கலையே அப்படின்னு தேடி உங்களால சேர்க்க முடியும் அப்படின்னா, அந்த டீச்சருக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து அதெல்லாம் டீச்சருக்கு பொருந்தும். தி டீச்சர்னு ஒரு டெஃபினட் ஆர்டிகல் போட்டு பார்க்க போறீங்கன்னா, வகுப்புக்கு மீண்டும் அது ஆன்லைன்ல பார்த்தாலும் சரி அல்லது குழந்தைகளை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, நான் போகும்போது என் தலையை சுத்தி இருக்கக்கூடிய ஒளிவட்டம் என்னுடைய பார்வையாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, அந்த TEACHER பாருங்க. then you will understand what I mean by excellence. அடுத்தது உங்களோட சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், எல்லோரும் ரொம்ப அழகா தான் பாடம் சொல்லி கொடுக்கணும். யாரும் குறைவானவர்கள் ஒருவருமே கிடையாது. அவர்கள் ஒரு மனசாட்சி எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போதோ அவ்வளவு தூரம். ஆனா இதுக்கு இடையில எனக்கு ஒரு காட்சி பார்க்க கிடைத்தது. என்ன காரணம் அப்படின்னா, every day is a day to learn and every day is a day to unlearn what we have wrongly learned. தப்பாக நம்ம படித்த பாடத்துல இருந்து வெளியில வருது. இது தொலைக்காட்சியில நான் பார்க்க கிடைத்த ஒரு காட்சி. டிஸ்கவரி சேனல்ல அமேசான் னுடைய அந்த வனத்தை காண்பிக்கிறாங்க. அமேசான் அந்த பெரு நதி பெருக்கெடுத்து ஓடி வருது. வறண்ட பிரதேசங்கள் பூரா அந்த நதி பாயுது. பாஞ்சதுக்கு அப்புறம் மிக உயரமான பட்டு போன அதன் மேலே இருக்கக்கூடிய ஓலைகள் எல்லாம் விழுந்த பனை மரங்களும் வெவ்வேறு மரங்களும் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வனம். கீழே பூரா பாய்ந்த தண்ணீர் அப்படியே ஓடி கடல்ல கலக்கிறதுக்கு எந்த சூழலும் இல்லாமல் தேங்கி தேங்கி அந்த மரத்தின் அடியில் அப்படியே சதுப்பு நிலமாக சேறு குழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது. அதுல
பறவை இனத்தை சேர்ந்த மெக்காவ் அப்படிங்கிற பறவை, கிளிகள் கூட்டத்தை சேர்ந்த பறவைகள் அவை. அந்த மெக்காவ்ங்கிற பறவை அங்க வந்துதான் கூடு கட்டுது. அதுவும் பட்டுப்போன அந்த உயரமான அண்ணாந்து பார்த்தால் மேலே அதனுடைய ஓலைகள் இல்லாத அந்த பட்டுப்போன மரத்தில் இருக்கக்கூடிய பொந்துகள். இட்ஸ் அப்சல்யூட்லி ஹாலோ இன்சைட். உள்ள பூரவே எதுவும் இல்லாமல், மரம் அந்த அளவுக்கு உயிர் இல்லாமல் போன ஒன்று. அதன் உள்ளே இருக்கக்கூடிய சத்தும் சாரமும் எதுவுமே இல்லாமல் அந்த பொந்து பாதி மரத்தில் இருக்கு. கீழே இருக்கக்கூடியதெல்லாம் விஷ ஜந்துக்களாக இருக்கின்றன. அதுல ஒரு கிராக்கடைல் இருந்து ஆரம்பித்து பெரிய போவா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைப்பாம்புகள் வரை அங்கே மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியும் காண்பிக்கிறாங்க. பக்கத்துல கொண்டு போய் காண்பிக்கிறாங்க, கேமராவை கொண்டு போய். சரி, அதுக்கடியில இந்த மெக்காவ் அப்படிங்கிற ஒரு நீல நிறமும் மஞ்சள் நிறமும் உள்ள மிகப்பெரிய அலகு உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர் தெரியாத பல பழங்களின் கொட்டைகளை ஒரே அழுத்தில் உடைத்து விடக்கூடிய வல்லமை வாய்ந்த, வலிமை வாய்ந்த அந்த அலகு இருக்கக்கூடிய பறவை, தாய் பறவையும் தந்தை பறவையும் கொண்டு வந்து அங்க முட்டை வைத்து ஒரு 3 மாத காலம் அதில் இருக்கக்கூடிய தமது 2 குஞ்சுகளுக்கும் உணவு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்கெங்கிருந்தோ உணவு. கீழே குமிந்து பார்த்தீர்கள் அப்படின்னா, எப்பொழுது இதிலிருந்து ஏதாவது ஒரு பறவையோ குஞ்சோ அல்லது முட்டையோ கீழே விழும், அதை சுலபமான உணவாக உண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் எல்லாமே அண்ணாந்து பார்த்துட்டு தான் இருக்கு. நமக்கே ஆச்சரியமாவும் பயமாவும் இருக்கு. இங்க கொண்டு வந்து பொந்து வைப்பாங்களா யாராவது? 3 மாத காலம் தொடர்ச்சியாக கொண்டு வந்து உணவு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பறவைகள் இனி என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகளுக்கு சிறகு முளைச்சாச்சு. அவை பறக்க வேண்டும். தாய் பறவையும் தந்தை பறவையும் பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்களில் போய் உட்கார்ந்து கொண்டு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கின்றன. இதுதான் நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு பண்றோம். ஆசிரியர்களாக பண்றோம், பெற்றவர்களாக பண்றோம். ஆனா இயற்கைங்கிற ஒரு ஆசிரியர் என்ன பாடத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதை நம்ம கவனிக்க தவறிடும். அதனாலதான் நம்ம கையை விட்டு, நம்ம வகுப்பை விட்டு, வீட்டை விட்டு போகக்கூடிய குழந்தைகள் சாலைக்கு இறக்கி விடும் பொழுது தடுமாறி, தள்ளாடி, விழுந்து எழுந்திருக்க முடியாமல் நிற்கக்கூடியதற்கு ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த காட்சி மூலமாக தெரிந்தது. என்ன? இந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் வெளியில இருந்து கூப்பிடுறாங்க. நான் 3 மாதம் உணவு கொடுத்திருக்கோம். உறுதியாக இருக்கீங்க. அப்போ பறப்பதற்கான தேவை இருக்கிறது. பறப்பதற்கான ஆசை இருக்கிறது. நம்ம குழந்தைங்க மாதிரி. ரைட்? பட் பேரண்ட்ஸை விட டீச்சர் இன்னும் கொஞ்சம் கூட முன்னால போகணும். தட்ஸ் ஹவ் யூ டிஸ்கவர் தி டீச்சர். வே தி பேரண்ட்ஸ் ஆர் வாண்டிங். வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தகப்பன் தானே முதல் ஆசிரியர்கள். ஒரு கல்லூரியிலோ அல்லது பள்ளிக்கூடத்திலோ இருக்கக்கூடிய நீங்கள் தானே 2வது பெற்றோர். அப்ப எங்க பெற்றோர் நின்னு போறாங்க, எப்போ ஒரு ஆசிரியர் உள்ள வராருங்கிறதுக்கான காட்சி என்ன பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? அதனுடைய முதல் குழந்தை, அந்த முதல் குழந்தை, அதாவது the first born, அது அந்த யங் ஒன், அந்த பேர்ட்லிங் ஆர் தி ஃபிளெட்ஜ்லிங், அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பறவை குஞ்சு இப்ப பறக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் கூப்பிடும் பொழுது அவர்கள் எத்தனை கூப்பிட்டாலும் தனக்கு தைரியம் வர வரை அது பறக்க முயற்சியே பண்ணல. யூ நோ வாட் இட் டிட்? அது ஹாலோ ட்ரீ, அதனுடைய உள்ள the hollow trunk of the tree, it starts climbing using its claws and beak. கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள மரத்தின் பொந்திலிருந்து அண்ணாந்து பார்த்தா அந்த மரத்தினுடைய உச்சி இலைகள் எல்லாம் விழுந்து மொட்டையாக ஒரு திறந்த வெளியாக இருக்கக்கூடிய அந்த உச்சிக்கு வந்து உட்காருகிறது. இப்போ கீழே இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தை விட இன்னும் ரொம்ப மேல வந்தாச்சு. அங்க வந்து உட்கார்ந்து முதல் முறையாக சிறகுகளை விரிக்குது. See, in a house நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் உங்க குழந்தைக்கு வாழ்க்கை நிதர்சனமாக 2020 முகத்தில் தூக்கி வீசி இந்த சவால்களை ஒரு முறை கூட ஒத்திகை பார்க்க வீடு வாய்ப்பே கொடுத்திருக்காது. பள்ளிகளும் வாய்ப்பு கொடுத்திருக்காது, கல்லூரிகளும் வாய்ப்பு கொடுத்திருக்காது. சாலைகள் தான் வாய்ப்பை கொடுக்கின்றன. வீதிக்கு வரும்பொழுதுதான் நம்ம கொடுத்த அத்தனை கல்வியையும் தாய் தகப்பன் வாய்க்குள்ள ஊட்டின அந்த உணவு மாதிரி. ஆனா அந்த சாதாரண பறவை மேலே வந்து நின்று முதல் முறையாக சிறகுகளை விரிக்கும் பொழுதுதான் அத்தனை சின்ன பொந்துக்குள்ள தனக்கு இவ்வளவு பெரிய சிறகு இருக்குன்னு கூட அதுக்கு தெரியாது. முதல் முறையாக சிறகு விரிக்கும் பொழுது அவ்வளவு நீளமான சிறகு. ஓகே, ஆனா சிறகு இருந்தா போதுமா? பறப்பதற்கான பயிற்சி இல்லாமல் எப்படி பறக்க முடியும்? ஒரு தடவை கூட அந்த சிறகை அசைத்து பார்த்தது கிடையாது. அந்த பொந்துக்குள்ள அதற்கான வசதியே கிடையாது. பறவையாக பிறந்தாச்சு, பறவையாக வளர்க்கப்பட்டாச்சு. ஆனா பறவையாக பறப்பதற்கு பயிற்சி இருக்கா? Has the young one been trained? Was it given an exposure to try its wings so that it can understand that it's a bird and it can fly? அந்த நம்பிக்கை எப்ப வரும்? அந்த கடத்துல இறக்கி விடும் பொழுதுதானே வரும். அப்போ we all take care of theory, we all take care of practical, but what about the application in life? வாழ்க்கையில அதனுடைய அப்ளிகேஷன். அப்போ சாதாரண ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு குழந்தையை கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா பவர் சப்ளை கண்டிப்பாக அங்க இருக்கு. ஒரு சட்னி பண்றதுக்கோ, ஒரு சாம்பார் பண்றதுக்கோ, ஒரு கூட்டு பண்றதுக்கோ, இல்ல ஒரு சிக்கன் பிரியாணி பண்றதுக்கோ எல்லாம் தயாராக இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணி அது ஒரு மிக்சியில போட வேண்டியது, இதை அரைச்சு அதுல கலக்கணும் அப்படிங்கும் போது பவர் போயிடுது. குழந்தைங்க பவர் வர வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. இதே குடும்பத்துல பாருங்க,
இது பிராக்டிக்கல். உங்களுக்கு தியரியில படிச்சாச்சு, பிராக்டிக்கல்ல தியரியில படிச்சது சரியான. ஆனா அம்மா கிட்ட வந்து நின்னு ஒரே ஒரு முறை எல்லாம் தயார் பண்ணி வச்சு, இதா விருந்தினர்கள் வந்துட்டாங்க, இந்த தெருமுதியில திரும்பியாச்சு. அவங்க திரும்பும் போது பார்த்தா இங்க பவர் போயிடுச்சு. அம்மா சட்னி கரைக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் பரபரக்கும் போது அம்மா புன்னகை மாறாமல் விருந்தினர்களுக்கு வந்து உட்கார்ந்த விருந்தினர்களுக்கு அமக்களமா எதையோ கொண்டு வந்து பரிமாறுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி பண்ணீங்கன்னு வேற கேக்குறாங்க. என்னைக்காவது நம்ம குழந்தைங்க முதுகு பின்னால வந்து, அம்மா இன்னும் பவர் சப்ளை வரல. மிக்ஸியில போட்டு எடுத்து வச்சது அப்படியே இருக்கு. என்னம்மா பண்ணினீங்க? தட் இஸ் அப்ளிகேஷன். எல்லா விதமான சவால்களும் வரும்பொழுது ஒரு தனிநபர் கற்ற கல்வியும் அந்த கற்ற கல்வி சரியானதுதான் நான் பரிசோதித்து வைத்தது அத்தனைக்கும் முற்றிலும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பெரிய சவால் வரும். இதுக்கு அந்த பறவை பண்ணக்கூடியது. மேலே போய் நின்று தன்னுடைய சிறகுகளை அசைத்து மீண்டும் அசைத்து மறுபடியும் மறுபடியும் அசைத்து அதற்கு வலுவூட்டி என்னால் பறக்க முடியும் என்ற துணிவும் தன்னம்பிக்கையும் வந்த பிறகு தாயும் தந்தையும் எத்தனை முறை அழைத்தாலும் பறக்காமல் ஒரு மணி நேரம் அந்த முயற்சியில இருக்குது. எனக்கு பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாடம் இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. எல்லாம் கிடைக்கலாம், எல்லாம் அழகாக இருக்கலாம், தேவை இருக்கலாம், ஆசை இருக்கலாம். ஆனால் அதற்கான பயிற்சி இல்லாமல் களம் இறங்குவது இட் இஸ் சூயிசைடல். பறந்து போய் தாய் தகப்பனோட போய் உட்கார்ந்துருச்சு. இரண்டாவது குஞ்சு அது அண்ணாந்து பார்க்கல, உள்ள இருக்கக்கூடிய ஏறி தன்னுடைய மூத்த பறவை போனது அது எதுவுமே கவலைப்படல. வந்து பொந்துக்கு வெளியில் நிக்குது. தாயும் தகப்பனும் இன்னும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கூப்பிட கூப்பிட அவ்வளவுதான், ரெக்கையை விரிச்சாச்சு. ரெக்கை எவ்வளவு பெருசுன்னு அதுக்கு தெரியாது, பறக்க தெரியுமான்னு தெரியாது, தன் பறவையான்னு கூட அதுக்கு தெரியாது. அங்கிருந்து புறப்பட்ட இரண்டாவது வினாடி கல் விழுவது போல அப்படியே கீழே இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நில சேரில் அது விழுந்தது. அதுக்கப்புறம் அவங்க காமிக்கக்கூடியது அங்கேயும் இங்கேயும் சிதறி இருக்கக்கூடிய 2, 3 சிறகுகள் மட்டும்தான். அதற்காக காத்து கொண்டிருந்தது. மற்ற விஷ பிராணிகள் அவற்றை சாப்பிட்டு விட்டார்கள். இது வாழ்க்கைக்கு கொண்டு போங்க. வாழ்க்கைக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா you may be a teacher, you may be a parent, you may be giving encouragement to your child, motivating your child. என்ன நீங்க கொடுத்தாலும் எத்தனை வந்தாலும் you are after all a crutch to lean on, you are after all an arrow mark to give the child a sense of direction. But if you have discovered yourself as a teacher, you would rather show the child, you will not escort the child. குழந்தை கூட போக மாட்டீங்க, கூத்தூர் எடுத்து இடத்துல வச்சிட்டு இருக்க மாட்டீங்க. என்னதான் ஊன்றுகோல் இருந்தாலும் அவரவர்கள் கால்கள் பயன்படுவது போல் ஊன்றுகோல் வராது. காலுக்கு வலி ஏற்படும் போது சாய்ந்து கொள்ள அந்த ஊன்றுகோல் நன்றாக இருக்கலாமே தவிர. இந்த அமேசான்ல பார்த்த போது நான் நினைச்சேன், ஒரு ஆசிரியராக ஒரு பாடத்திட்டத்தினுடைய தியரி பார்ட்டியும் அதனுடைய பிராக்டிக்கலையும் தாண்டி அப்ளிகேஷனுக்குள்ள நான் போகணும் அப்படின்னு சொன்னா என் குழந்தைக்கு நான் ஓபன் பண்ணி விட வேண்டிய இடங்கள் என்ன? வாட் ஹவ் ஐ காட்? எல்லாம் போன பாதையிலேயே மறுபடியும் மறுபடியும் போறதுக்கு அதுக்காக என்ன கல்வி? எதற்காக குழந்தை நான் போன பாதையிலேயே போகணும்? How often have you opened up a challenge in the class? வகுப்பில் ஒன்றை கொடுத்து இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் இல்லையா, அப்ளிகேஷன் வேணுமா, ஒரு பாடத்தை எடுத்துக்கோங்க, அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. எத்தனை ஆசிரியர்கள் ஒரு குழந்தையை கூப்பிட்டு நிறுத்திச்சு, டுமாரோ we are going to have team teaching, நாளைக்கு நீயும் நானும் இந்த பாடத்தை எடுக்க போறோம், சரியா? யார் சரியா எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்மளை வீழ்த்துறதுக்காகவே நம்மளை விட இன்னும் அதிகமாக அந்த குழந்தை இன்னும் தயார் பண்ணிட்டு வரலாம். எத்தனை முறை ஒரு பாடத்தை முடித்ததுக்கு அப்புறம் after having completed a unit, you have asked, we all ask questions to understand whether the child has understood. குழந்தைக்கு புரிஞ்சுதா அப்படின்னு தெரியறதுக்காக கேள்விகளை கேட்கிறோம். எத்தனை பேர் இந்த யூனிட் இந்த பாடத்தினுடைய இந்த பகுதியில் இருந்து உனக்கு தெரிந்த அளவு கேள்விகளை எடு. ஒன் வேர்ட் ஆன்சர் எத்தனை எடுக்க போற, அனோட்டேஷன்ஸ் எத்தனை எடுக்க போற, பேராகிராஃப் எத்தனை எடுக்க போற? நீ எடுத்த கேள்விகளை விட ஒரு கேள்வி நான் அதிகமா எடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். நான் எடுத்த கேள்விகளை விட ஒரு 10 கேள்வி நீ உன்னால எடுக்க முடியும்னா அதுதான் உன்னுடைய அசைன்மெண்ட், அதுக்குதான் உன்னுடைய மதிப்பெண் அப்படின்னு எத்தனை பேரால புதிய விதையில் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. எந்த பாடப்புத்தகம் தான் வரட்டுமே, எந்த பாடத்திட்டம் தான் வரட்டுமே, அன்றாடம் படிக்கணும் படிக்கணுங்கிற ஆவேசத்துக்குள்ள ஒரு ஆசிரியர் இருக்கும்போது முதல் நாள் உள்ளே வந்தது போல் கடைசியாக பணி நிறைவு பெற்று வெளியே போகும் வரை அப்படிப்பட்ட நபராகவே தன்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், with enough of empathy, with enough of compassion. அன்புங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. I do not say you should love your students. ஏன்னா ஒரு நோயாளியிடம் ஒரு மருத்துவருக்கு என்ன மனோபாவம் இருக்க வேண்டுமோ அதுதான் ஒரு ஆசிரியருக்கு இருக்கும். நோயாளியினுடைய நோயை போக்குவதுதான் கடமை. அந்த கடமையில கண்டிப்பு இருக்கும், அந்த கடமையில காருண்யம் இருக்கும். அதை நோயாளிக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நோயிலிருந்து நோயாளிக்கு ஒரு அதிலிருந்து அவரை காப்பாற்றுவதுதான் என் வேலைங்கிற மாதிரி அறியாமை என்னும் நோயிலிருந்து என்னுடைய குழந்தையை காப்பாற்றி வெளியில கொண்டு போக போறேன் அப்படின்னு வரும்பொழுது இந்த அறியாமை விதவிதமாக ஒரு குழந்தைக்கு வரலாம். அதிலிருந்து அந்த குழந்தையை விடுவித்து வெளியே கொண்டு வரும்பொழுது how objective you are, how distanced you are, how professional you are. அதுதான் நான் விதின் கொட்டேஷன் போடுறேன்.
Discovering the teacher in you is not your capacity to love your child. It is your capacity to show empathy to your child. It's not sympathy. ஐயோ பாவம் ஒரு வறுமையான குடும்பத்துல இருந்து வந்திருக்கான், அறியாத குடும்பத்துல இருந்து வந்திருக்கான், is a first graduate. No, I'm not talking about that. If I happen to be in the same situation as my student is, how would I look at life? What kind of mistakes will I commit? என்னெல்லாம் தவறு செய்வேன், எப்படி எல்லாம் கூச்சப்படுவேன், எப்படி எல்லாம் விலகுவேன், ஆசிரியரை பார்க்கும்போது முகம் பார்க்காம எப்படி எல்லாம் நகருவேன், இது அத்தனையும் அந்த குழந்தையுடைய சூழல்ல என்னால போய் உட்கார்ந்து இருக்க முடியுமே ஆனால், உளவியல் எனக்கு புரியுமே ஆனால், அப்போ I would have discovered the teacher in me. The teacher is one rich store of just not knowledge, of wisdom. அவங்க கிட்ட அந்த கம்பேஷன் இருக்கு, அவங்க கிட்ட அந்த எம்பத்தி இருக்கு. நீங்க வகுப்புக்கு போகும்போது, உங்க வகுப்புக்கு போகும்போது பாடம் எடுக்காத, இந்த வகுப்புக்கு நான் போனது கூட இல்லை, இந்த குழந்தைகள் என் குழந்தைகள் கூட இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஏதோ ஒரு குழந்தை வகுப்புக்கு வெளியில ஆசிரியர் கண்டித்து வெளியில நிறுத்தி வச்சிருக்கலாம். தாண்டி போகும்போது அந்த குழந்தைகிட்ட நீங்க சொல்ற ஒரு வார்த்தை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்ககிட்ட முதல் முறையா பேசுறது கூட வகுப்பை விட்டு உன்னை வெளியில அனுப்பி இந்த சூழல்ல பேசுறேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த வருடம் வரக்கூடிய ஆண்டு விழாவுல ஜெனரல் ப்ரொஃபிஷியன்ஸுக்கு அதிக மதிப்பெண் வாங்கின குழந்தையா நீ இருக்க போற. நீ அந்த மெடல் வாங்கும் போது எழுந்திருச்சு நின்று எல்லாரும் முன்னாடியே நான் கத்துக்குவேன், நான் உனக்கு பாடம் எடுத்தது கிடையாது, ஆனா ஐ எம் யுவர் டீச்சர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இஃப் யூ ஆர் எம்பத்தட்டிக் வித்இன், டன். அதுதான் ப்ரொஃபஷனலிசம். அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு ராணுவ வீரன் ஒரு யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே நிற்கக்கூடிய ராணுவ வீரன் எப்படி நினைக்கிறானோ அந்த அளவுக்கு உங்களால முடியுமே ஆனால் the discovery would be complete. But I personally feel no discovery is complete. You know why? Every time you discover, you uncover something, and you discover something which you have never seen. உங்களுக்குள் இருந்த பேராளுமையை இதுவரை பார்த்திராமல் இருந்திருப்பீர்கள். இப்ப நான் கேட்ட அந்த கேள்வியெல்லாம் சின்ன சின்னதா ஜாட் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா, உங்ககிட்ட பேசும்போது நான் என்னையே அந்த கேள்விகள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். இப்ப கிடைத்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு இனிமே வாழ்க்கையில கிடைக்காது. மிகப்பெரிய பேமாரி வந்து எல்லாரையும் இடத்துல உட்கார வச்சிருக்கு. இப்ப நம்ம கல்வி பயன்படலைன்னா, இப்ப நம்ம அறிவு பயன்படலைன்னா, இப்ப நம்மளுடைய தொழில்நுட்பம் பயன்படலை அப்படின்னா, இனி இன்னொரு முறை நம்மளுடைய அறிவுக்கு ஒரு சவால் இயற்கை கொடுக்காது. இயற்கை கொடுத்த இந்த பெரும் சவாலை யார் வேணாலும் பயந்து பின் போகலாம். ஆனா லிவிங் டைனமைட் ஆன ஒரு ஆசிரியர், ஆதியும் அந்தமும் ஆண்டவனுக்கு இல்லாத மாதிரி ஆசிரியருக்கு டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் டெத் கிடையாது. என்னுடைய ஆசிரியர் எனக்குள்ள இருக்கிற மாதிரி, என்னுடைய மாணவர்களுக்குள்ள நான் இருக்கிற மாதிரி உங்க ஆசிரியர் உங்களுக்குள்ள இருக்காங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்குள்ள இருக்கீங்க. இந்த ஆசிரியருங்கிறது கிடைக்காம கிடைச்ச ஒரு பணி. உங்க உள்ளங்கையில ஓடுறது உங்க ரேகை அல்ல, உங்க குழந்தைங்களுடைய தலையெழுத்து. உங்க உள்ளங்கையில ஓடக்கூடியது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ரேகை அல்ல. இந்தியாவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இப்ப கொஞ்சம் உண்மையாவே தோணுது, ரிட்டையர் ஆயிட்டோமே அப்படின்னு. என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இறங்கி களமிறங்கி ஆட வேண்டியது. புறங்கையால் எல்லா கஷ்டத்தையும் நகர்த்திட்டு, யாரை பார்த்தாலும் எதிர்மறையாக வார்த்தைகள் சொல்லாமல் நேர்மறையாக சொல்லி, வாங்க இது நம்ம முறியடிச்சு மேல வருவோம் அப்படிங்கிறதுக்கு மிக அழகான the golden gates of opportunity have been opened by this pandemic for you. And I know you are all great performers. So my best wishes go with every one of you, whether you are teaching in the lower forms nursery, வேருக்கு நீரூற்றுவதற்காக இருந்தாலும் சரி, வளர்ந்த மரங்கள் இன்னும் நன்றாக வளருவதற்காக ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியோ ஒரு பிஹெச்டியோ அதுக்கு கைட் பண்ற நபராக இருந்தாலும் சரி, you are a teacher. So when you go back to your class or meet your children online, don't just be a teacher with an indefinite article, but be a teacher with a definite article, THE, so that I will know that you have discovered yourself. Thank you very much. Thanks a lot. Thank you, ma'am. Yeah, it's 4:10. You gave me around 3:10. Yes, thank you, ma'am. Your insights on discover the teacher in you was inspiring and ignites us and call us to think how much we are deep in our knowledge, how much we are good in facilitating our students to approach the subject, whether we are teaching futuristically. So much of questions in our mind. Am I a good teacher? How excellent we are. Thank you, ma'am, for giving us a wonderful session, ma'am. And now we have queries from some of our teachers related to the session for clarification, ma'am. முதல் கேள்வி, மாணவர்கள் வகுப்பறையில் ஆசிரியனான என்னை எதிர்த்து பேசும்போது எனது சுயம் என்னை கோபம் கொள்ள செய்கிறது. அதை தவிர்க்க என்ன வழி? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எதிர்த்து பேசுவது ஒரு பெரிய, அது
ஒரு வீரம் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களும் திரைப்படங்களும் ஏன் பல நேரங்களில் வீட்டில் உள்ள பெற்றோரும் கூட அப்படி பேசுறோம். We discuss the teacher at home, unfortunately. எந்த எனக்கு கோபம் வந்ததோ நானே என் குழந்தையிடம் அவருடைய ஆசிரியை பற்றி எப்படி கேட்கிறேன் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும். உங்க டீச்சர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா கேட்கக்கூடிய தாய் தகப்பனாக இருந்தால் வகுப்பில் அதுதான் திரும்பி எனக்கு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். மாணவர்கள் அறியாமையினால் அது வீரம்னு பாக்குறாங்க. ஏன்னா கதாநாயகர்கள் எல்லாருமே ஆசிரியர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதும் அடக்குவதற்காக ஒரு கேள்வி கேட்பதையும் பெரிய திறமையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். அறியாமையில் இருக்கக்கூடிய குழந்தை அதை வீரம்னு நினைக்கும் பொழுது அறிந்த நபர்கள் கோபம் கொள்வது சரியாங்கிறது மட்டும்தான் எனக்கு. கோபம் கொள்ளுது எனக்கும் நிறைய பேர் இப்படி கேட்டிருக்காங்க. அப்படி எதுவும் கேட்காமல் ஒரு ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணனா இறங்கி வந்திருக்க முடியாது. என்னுடைய வகுப்புகளிலும் சவால் இருந்தது. ஒன்றே ஒன்றுதான் என்னால பண்ண முடியும். என்ன? அவனுக்கு ஆசிரியராக இருப்பதற்கான அடிப்படை தகுதி என்னிடம் இருக்கிறது அப்படின்னு நம்புற வரைக்கும் அந்த குழந்தையை எதிர்த்து பேசினது கூட நம்மால கோபப்படாம எதிர்கொள்ள முடியும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். என்னுடைய கோபத்தின் மேல்தான் எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறதே தவிர. Another thing is, anger is not action. Anger is only reaction. Anger is only reaction. அதனால்தான் உங்களுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் நான். உங்களுடைய ஆட்டிடியூட் சரியாக இருக்குமே ஆனால், ஏன்னா அவனை சுற்றி பார்க்கக்கூடியது அப்புறம் அவன் அப்படிதான் பாக்குறான். ஒரு ஆசிரியரை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வாவ் அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு அவன் நினைக்கிறான். அப்படி அறியாமையில் இருக்கக்கூடிய நபரோட நம்ம அவனுடைய அளவுக்கு அந்த அறியாமையின் அளவுக்கு இறங்கி வந்து கோபம் கொள்வது அப்படிங்கிறது அது அல்ல உங்களுடைய சுயம், அது அல்ல உங்களுடைய ஆளுமை. உங்களுடைய கோபத்தோடு நீங்க தயவு செஞ்சு உங்க சுயத்தை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இதற்கு ரௌதிரம் பழகுன்னு ஒரு பேரு கொடுக்காதீங்க. அந்த நேரத்துல வர கோபம் வேறு, உண்மையாக பாரதி சொன்ன ரௌதிரம் வேறு. நீங்க குழந்தை அந்த ஸ்டூடெண்ட்டை விட ரொம்ப பெரிய நபர், கல்வியாலும் அனுபவத்தாலும் மிக மிக பெரிய நபர். அவனை திருத்த வேண்டிய கண்டிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதோ உங்களால புரிந்து கொள்ள முடியும்னா அந்த நேரம் சினம் வராது உங்களுக்கு. அதனாலதான் நான் எம்பத்திங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னேன். என்னை எதிர்த்து வகுப்பில் நிற்கக்கூடிய மாணவனை பார்த்து நான் sympathize பண்ண வேண்டாம். I need not become angry. I need not sympathize with the boy. But empathize. What could have been his situation that he stands up in the class just to put me down? அதை யோசிச்சா போதும். இதுல மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் ஐயோ அதுவும் வரும் ஜாகிரதை. நீங்க போய் இதை ஸ்டாஃப் ரூம்ல சொன்னீங்கன்னா மற்றவர்கள், எனக்கு அப்படியெல்லாம் அனுபவம் இருந்திருக்கு. மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அது தங்கமான பையன் சார், என் வகுப்புல பொட்டி பாம்பாட்டம் உட்காந்துருப்பான் சார், வாயே திறக்க மாட்டான் சார், உங்க கிளாஸ்ல மட்டும் ஏன் சார் இப்படி பண்றான் அப்படின்லாம் கேள்வி வரும். அதெல்லாம் வச்சு உங்க மன உறுதியை நீங்க தளர்த்தி கொள்ளாம, இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன அந்த குழந்தையுடைய அடியில என்ன எரிச்சல் அது எதிர்த்து பேசுவதாக வருகுது அப்படின்னு பார்த்தா நோய்க்கு மருந்து. அதுதானே ஒரு டாக்டர் பண்ணணும், ரைட்? எத்தனையோ நோயாளிகள் உடன்படவே மாட்டாங்கல்ல, அதுக்காக விரட்டிட முடியுமா? நோயை போக்கணும் தானே. ஃபைன், ஓகே, தேங்க்யூ ஃபார் தி क्वेश्चन. ஓகே மேம். இரண்டாவது கேள்வி, ஒரு சிறந்த ஆசிரியராக எப்படி நம்மை மாற்றிக்கொள்வது என்று அழகாக சொன்னீர்கள். ஆனால் ஒரு பிடித்த ஆசிரியராக இருக்க எது மிக முக்கிய தேவை என்று கூற முடியும்? சொல்லுங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன பிடிக்கணும்னு ஆசைப்படுறத முதல்ல விடணும். அது பெரிய ஆசை கூட இல்லை, அது பேராசை. அது தேவையும் இல்லை. An impartial teacher is always loved, is always understood by the student. நீங்க போன உடனே நிறைய ஜோக் அடிச்சு கலகலான்னு சிரிச்சு எல்லாம் பண்ணி டேபிள் மேலேயே ஏறி உட்காந்து உணவு பகிர்ந்து கொண்டு அந்த குழந்தைய ஒரு இதுக்கு டின்னருக்கு கூட்டிட்டு, இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் அந்தந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு பகையாம இருக்கிறதுக்காக நாமளே சமாளிக்கிறது தானே தவிர, என்னெல்லாம் விதிமுறைகள் அந்த குழந்தைக்கு வச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கும் வச்சிருக்கீங்கன்னா, வகுப்புக்கு நேரத்தோடு போவது உட்பட 9 மணிக்கு வகுப்பு அப்படின்னா 9 மணிக்கு the class hour commences, not the class. கிளாஸ் தொடங்கி இருக்கணும் 9 மணிக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தரங்க. 8:58க்கு நீங்க அங்க இருந்தாகணும். கண்டிப்பான டீச்சரை கொஞ்சம் முதல்ல குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ரைட்? பட் இம்பார்ஷியல் அந்த டீச்சர்னு தெரிஞ்சதுன்னா அந்த டீச்சரை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குழந்தைங்க மதிக்க ஆரம்பிப்பாங்க. மரியாதையை விட அழகான அன்பு வேற எதுவுமே கிடையாது. So அதை மட்டும் எடுத்துக்கோங்க. Be an impartial teacher. Don't have your pet in the class. அப்படியும் நம்ம பெட்ஸை பார்த்து மட்டுமே வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறது சில பேருக்கு மட்டுமே இல்லை. இம்பார்ஷியல் டீச்சரை எந்த குழந்தையாலும் தாங்கிக்க முடியாது. கண்டிப்பான டீச்சரை கொஞ்ச நாளைக்கு கேலி பண்ணும், கிண்டல் பண்ணும், அப்புறம் புரிஞ்சுக்கும் அவங்க தன்னிடமும் கண்டிப்பாக இருக்காங்க, என்னிடமும் கண்டிப்பாக இருக்காங்க.
ஆனா பார்ஷியல் டீச்சர் குழந்தைங்க ஒரு நாளும் மன்னிக்காதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. Be an impartial teacher. You are the best gift your student can ever get. Yes. Next question. Next is, how is teaching and learning changing amidst artificial intelligence influences? Okay, artificial influence is there. இப்போ வந்தாச்சு இல்லையா? Maybe for the first time we are learning how to use an artificial intelligence and how not to use. Remember, it can only be a substitute உங்க பக்கத்துல உங்களுக்கு பதிலாக, or else I can say it can supplement you. It can't substitute you மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Artificial intelligence is one of the many ways of collecting knowledge. But when it comes to the teacher, it is something different. Go around and ask children. They so much would like to come to school. They so much would like to come to college. என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால நாலேஜ் கொடுக்க முடியும். ஆனா நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? The empathy, the understanding, and the motivation can never be given by anything other than a teacher. Even parents can fail, but a teacher alone can give this. அது உங்களுடைய prerogative தான். என்னதான் வந்தாலும் ஒரு ஆசிரியர் உயிரோடு, உயிர் துடிப்போடு இருக்கக்கூடிய ஆசிரியர், நான் உயிரோடு கூட சொல்ல, உயிர் துடிப்போடு இருக்கக்கூடிய ஆசிரியர். A teacher who is lively and who can infuse life into children. இது ஒரு சோர்ஸ், அவ்வளவுதான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஒரு சோர்ஸ். இதையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா கண்ணெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்றோம்ல. ஆசிரியரையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா யாருக்கும் கண்ணெல்லாம் வலிக்க போறது இல்லை. Do you get me? உயிர் துடிப்போடு இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஒரு உபகரணம் தானே தவிர, it can only supplement your intelligence. It cannot substitute a teacher. A teacher is a teacher. Always. Okay, ma'am. Then how do we handle when we face discouraging moments when parents unduly attack us? How do you tackle? Hold on to your என்னன்னு சொல்லட்டும், ground. ஏன்னா எனக்கு இந்த ஞாபகம் இருக்கு, பல நேரங்கள்ல ஒரு தடவை வகுப்புல போய் நான் இஸ் ராகிங் நெசசரி அப்படின்னு நான் கேட்டேன். அப்பதான் யாரோ ரேக் பண்ணி வந்து, இது நடந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேல. அப்பதான் எல்லாம் பாவம் சீனியர் கிட்ட ரேக் ஆகி வந்து உட்கார்ந்துருந்த ஒரு குழந்தை வீட்டுக்கு போய் ஜேபி மேம் ராகிங் இஸ் நெசசரின்னு சொன்னாங்க. இஸ் ராகிங் நெசசரி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ராகிங் இஸ் நெசசரி, ரைட்? கண்டிப்பா வீட்டுல இருந்து அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க தானே. அப்ப நான் 2 விஷயம் பண்ண வேண்டியிருந்தது. ஒண்ணு, கிராமர் இங்கிலீஷ்ல இஸ் ராகிங் நெசசரி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ராகிங் இஸ் நெசசரின்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருந்தது. 2வது, பயத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குழந்தை கேட்கக்கூடிய எல்லாமே வெவ்வேறு விதமாக இருக்கும். மறுபடியும் உங்க பொறுமை ஒண்ணுதான் உங்களுடைய கவசம். Hopefully, I think that you really don't mean the word attack, unduly attack. அப்படிங்கிறது it can be verbally a kind of challenging you ஆக இருக்கலாம். அப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், everything comes with the package. ஆசிரியர்னு ஒரு பேக்கேஜை தூக்கினீங்கன்னா இது எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் இல்லாம ஒரு ஆசிரியரா இருக்க முடியாது. How confident you are about yourself, அது ரொம்ப முக்கியமானது. அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்குள் நீங்க எவ்வளவு நேர்மையா இருக்கீங்களோ அதுதான். மற்றபடி புரிந்து கொள்ளாமல் வந்து தாக்கக்கூடிய பெற்றோர்களை ஒரு தயவு செஞ்சு don't use them as a parameter to measure how good you are as a teacher. Take it along this ride, you will learn a lot. Yes, ma'am. Yes. Then the final question, does the relationship among colleagues affect learning of students? How? If it is a quality relationship, for example, அது இன்னொரு விதமா அது சொல்ல விட்டுட்டு நீங்க கேட்ட கேள்வினால ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் when they visit the staff room, how do they find you? உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு இருக்கு மேடம். கண்டிப்பா உங்க டேபிள் மேல ஒரு அவங்க பாடத்திட்ட புத்தகம் அல்லாமல் படிக்க வேண்டிய 4 புக்கை வந்து குழந்தைங்க பாக்குறாங்களா? நீங்க ஒன்னா பேப்பர் திட்டிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா அடுத்த கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கீங்க. குழந்தைங்க உங்களை எப்படி பாக்குறாங்க? They are the surveillance camera. உங்களுடைய கலீக் உங்களோட படிச்சு வந்த நபராக இருக்கலாம். அவங்க கெமிஸ்ட்ரி, நீங்க பிசிக்ஸ், அல்லது நீங்க கெமிஸ்ட்ரி, அவங்க மேத்ஸாக இருந்திருக்கலாம். ஒரே கல்லூரியில இருந்திருக்கலாம், ஒரே பேட்சாக இருந்திருக்கலாம், வெவ்வேறு கிளாஸாக இருந்திருக்கலாம். ஒருத்தர் கூப்பிடுறதுல கூட குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. Do you discuss your colleague in the class? நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறேன். நான் நேரா கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுடைய கலீக நீங்க வகுப்புல டிஸ்கஸ் பண்றீங்களா? பண்ணினீங்கன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, யூ பிட்ரே. அவ்வளவுதான், மிகப்பெரிய துரோகம் பண்றீங்க. உங்க இனத்துக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்னன்னா, நம்ம வகுப்புல அந்த ஆசிரியர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் அவங்க அதிகமாகவே எடுத்திருக்கலாம். ரொம்ப இயல்பா பேசுற மாதிரி எப்ப பாரு இதேதான் வேலை பேச ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க.
மாதிரி ஒரு போற போக்குல ஒரு நபரை பத்தி டெரகேட்டிவா பேசியிருக்கோமா வகுப்புல? No, this speaks volumes to your students. Don't discuss your students with unnecessarily, unethically with a colleague of yours. Don't discuss at any point of time your colleague in the class. Not even to your superiors, madam. நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன். எனக்கும் என்னுடைய கலீகுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னொரு நபர் வந்து உட்கார்ந்து அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து உட்காரும் பொழுது, எங்க ஊர்ல அப்படி ஒரு கதை இருக்கு. குரங்கு அப்பந்தின கதைன்னு ஒரு கதை இருக்கு. இடையில உள்ள வந்தது. யாரிடமும் என் கலீக நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அவருக்கும் எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. இந்த ப்ரொஃபஷனலிசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது வகுப்புக்கு போனா குழந்தைங்க அன்னெசரியா, மேடம் அந்த சார் இப்படி சொல்றாரு, மேடம் அந்த டீச்சர் இப்படி சொல்றாங்க, நம்ம காதை வந்து நிரப்ப மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது கற்பனுடைய உச்சகட்டமான ப்ரொஃபஷனலிசத்துல இது வரக்கூடியது. Don't you ever discuss your colleagues, don't you ever discuss your superiors with your colleagues. Again நான் சொல்றேன், don't discuss your colleagues with your superiors. If the superiors have to find some way of getting to know, they have lots of ways. என்ன பத்தி எல்லாரும் பேசுவாங்களே, அதே பிரச்சனையா இல்ல? உங்க டேபிள் மேல அப்படி ஒண்ணு வச்சுக்கலாம். என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் ஸ்மோக்கிங் இருந்த போது டோன்ட் ஸ்மோக், லங்ஸ் அட் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கும். உங்க டேபிள் மேல தைரியம் இருந்ததுன்னா டோன்ட் காசிப், பிரெயின் அட் ஒர்க் அப்படின்னு ஒரு போர்டை வச்சுக்க முடியும்னா, உங்க குழந்தைங்களுக்கு ஒரு கலீகு, ஒரு டீச்சருக்கும் உள்ள அந்த உறவுல இருக்கக்கூடிய மரியாதை புரியும் பொழுது whole department will be respected, whole institution will be respected, because an institution is decided by the integrity of the teachers, whether it's IIT or MIT, whichever reputed institution throughout the world, Harvard University, என்னவாக இருந்தாலும் சரி, அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய அஸ்திவாரம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அக்கௌண்டபிலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. காசிப் கிடையாது அப்படின்னு நிற்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கும். நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால தேங்க்யூ. டிஸ்கவர் த டீச்சர்ல நான் இப்படி ஒரு பதில் கொண்டு வந்திருக்கணும். ஆனா இந்த கேள்வி கேட்டதுனால இந்த பதிலை என்னால கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சது. Thanks a lot for the question. Thank you, ma'am. Thank you, ma'am, for so the much. apt answers, ma'am. Thank Now you. we are at the end of the session. Let me now invite Ms. Anisha Tiffany, Assistant Professors in Alfonso College of Arts and Science, to propose vote of thanks. I would maintain that thanks are the highest form of thought and that gratitude is happiness doubled by wonder, says G.K. Chesterton. My task this evening is a very pleasant and significant one, as I take this privilege to propose the vote of thanks to each and every person who has contributed to the overwhelming success of this very first online webinar as part of the Teachers Development Program on Educational Foundations and Trends organized by Taklai Diocesan Education Commission. We have had a wonderful delivery by our esteemed resource person on the topic Discover the Teacher in You. First and foremost, I thank the Lord Almighty who has designed and refreshed our souls with a sweet stream of blessings. I take pride in thanking our chairman, His Excellency Mar George Rajendran SDB, Bishop of Takalai. He is a great visionary who commits himself in a great way for the growth of our institutions. Thank you very much, Your Excellency. I thank Very Reverend Father Thomas Pavathaparambal, Vicar General and Secretary of the Education Commission of the Diocese of Taklai. Thank you very much, Father, for having taken the initiative and for having worked very hard for this program with the intention to empower us to be better teachers. A special thanks to our resource person, Dr. Jendrishri Balakrishnan, retired professor, PhD College of Arts and Science. Ma'am, your presentation on Discover the Teacher in You has kindled the teacher in us. We are grateful for the time and effort you took to share your thoughts and experiences. Thank you. Listening to you on YouTube. Now, we have had the privilege of listening to you directly. Now, we all love you all the more. To all the respected provincials and reverend fathers and sisters of various congregations, I convey my gratitude to the correspondents, principals, and teachers
Oh. Hello, ma'am. Can you just please unmute? Can you just check? It's unmuted. Nathaniel, are you talking to me? Arsha ma'am, you are not audible. Yes, yes. Anisha ma'am, please continue. Continue. Sacred Heart Matriculation Higher Secondary School, Padandalumodu, APJ Matriculation Higher Secondary School, Susaipuram, Jayamada Matriculation Higher Secondary School, Kristarajapuram, Pullari Matriculation School, Pudur, Chengotai, St. Mary's Central School, Kaliyal, Christ CMI Central School, Anjugramam, Kamal Matriculation High School, Mulukod, Kamal Jyoti Matriculation Higher Secondary School, Kolachal, Kamal Mother Matriculation Higher Secondary School, Kanyakumari, St. Michael Matriculation Higher Secondary School, Kataturai, St. Francis of Assisi Primary School, Maycode, Sacred Heart Matriculation Higher Secondary School, Kalavantittai, Sacred Heart Nursery and Primary School, Pattuhani, John Paul II Public High School, Kulashegaram, Sanjo English Medium School, Anayadi, Syro Malabar Catholic Tamil Schools, and our very own St. Alfonso College of Arts and Science. I acknowledge the unwavering support received from our technical partners, Reverend Father Joby Joseph SDB, Rector, Brother Albert Longley SDB, and Professor Nathaniel Major from St. Anthony's College, Shillong, Meghalaya. I once again thank everyone whose contribution has made this online webinar a grand success. Thank you all very much. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you all, and hope you all have been highly nourished from the session. We'll meet again in the next week, Friday at 3 p.m. on August 7th, 2020. This is Aksha Immaculate signing off. Thank you. Thanks a lot. Thank you, ma'am. இடையில குரல் காணாம போச்சு. Hello, ma'am. Hello. அந்த நன்றி நவிழலுக்கு. Hello, ma'am. Yes, disconnect. Hello. Hello, Nathaniel. Are we still live? No. This is prepared by the Muslim. Hello. Hello, Nathaniel. Yes, sir. We're still live. Yeah. Let's wait for one more minute. Okay. Okay.